آل قرآني حفظتم آي رحماني وفضلتم تلاوته هنيئا آل قرآني حفظتم آي رحماني. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு அமர்வில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களுடைய முயற்சிகளில் மிகவும் சிறந்த முயற்சியாக, பெருமதியான முயற்சியாக, மிக அதிகமாக கூலி கொடுக்கப்படுகின்ற முயற்சியாக கருதப்படுகின்ற அல்லாஹ்வுடைய தீனை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் என்ற இந்த முயற்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாக இருக்கின்ற அல் குர்ஆனுடைய ஒரு சூறாவை மையப்படுத்தி சில விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கின்ற இந்த அமர்வு நிச்சயம் பாக்கியமானது, அருள்பாலிக்கப்பட்டது என்ற வகையில் அதிக மகிழ்ச்சியை தருகின்றது. எனவே ஆரம்பமாக இந்த அரிய சந்தர்ப்பத்தை, இந்த உயர்ந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தௌவா சென்டர் அமைப்பின் சகல ஏற்பாட்டாளர்களுக்கும், குறிப்பாக இந்த விடயத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த வாய்ப்பை அளிப்பதில் இணைப்பாளராக இருந்த சகோதரர் முபாரக் அவர்களுக்கும், அவர்களோடு இருக்கின்ற ஏனைய சகோதரர்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக நாங்கள் செலவிடுகின்ற இந்த நிமிடங்கள் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டு அவனுடைய வார்த்தைகள் மிகச்சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு எங்களுடைய மீசானில் அவைகள் பாரமான கூலிகளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்புள்ளவர்களே, தொடர்ச்சியாக சூரத்துல் கஹ்ஃபை மையப்படுத்தி ஒரு நீண்ட விளக்கத்துக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பமாக சொல்லணும், இதை ஒரு பயானாக அல்லது விளக்க உரையாக என்று சொல்லலை, இது ஒரு கிளாஸ் என்று தான் சொன்னது. 31 வருஷம் ஆசிரியர் சேவையில் இருந்தவன் என்ற வகையில் இந்த கிளாஸ் என்ற சொன்ன உடனே முன்னால் இருக்கிறார்கள் எல்லாம் மாணவர்களாகத்தான் தெரிப்பட்டது. அது தவிர்க்க இயலாது. சில என்னை விட மூத்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிளாஸ் வகுப்புன்னு சொல்லும் பொழுது திடீரென்று நாங்கள் ஆசிரியர்களாக மாறுறதும் முன்னால் இருக்கிறார்கள் மாணவர்களாக மாறுறதும் தவிர்க்க இயலாது. அதனால் ஒரு வகுப்பில் என்னவெல்லாம் நடக்குமோ அதுகள் நடக்கும். அதனால் சில நேரம் தூரத்தில் இருக்கிற சகோதரிகள் கடைசி வரையில் இருக்கிற ஆள்கிட்டையும் சில நேரம் கேள்விகள் கேட்டாலும் அது விதிவிலக்கல்ல. எனக்கு தூர பார்வை நல்லா இருக்குது, கிட்ட பார்வையில் தான் கொஞ்சம் குழப்பமும் இருக்குது. அதனால் வகுப்புகளை பொறுத்தவரையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த சிஸ்டம் உண்மையிலே பிழை. பொதுவாக ஆசிரியர் கற்பித்தல் உளவியலில் சொல்லுவாங்க, டீச்சிங் சைக்காலஜியில், வகுப்பறைக்கு செல்கின்ற ஆசிரியர் எக்காரணம் கொண்டும் அமர்ந்து கற்பிக்கக்கூடாது என்று. இப்போ எல்லாம் புதிய கன்செப்ட் என்னென்னா, இந்த டீச்சர் சேர் என்று ஒன்று வகுப்பில் இருக்கப்படாது என்றது. ஆனால் இங்கே ஒரு சேரை வச்சுருந்தாங்க, அடுத்த ரெக்கார்டிங் சேரில் இருந்து பேசுகிறதுக்கு மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. அதனால் அடிப்படையிலே அந்த
இருந்து கற்பிக்கிற என்ற விஷயம் பொருத்தமில்லை என்றிருந்தாலும் அப்படி கற்பிப்பதற்கு என்ன நிர்பந்திருக்கிறதால நான் இருந்து கற்பிக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக கற்பித்தல் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த டீச்சர்ஸ்மாருக்கு சொல்லுவாங்க, கிளாஸில் போய் இருந்த உடனே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பாங்க. உதாரணமாக 40 பிள்ளைகள் இருந்தால் 80 வகையான சிந்தனையில் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த சிந்தனைகளை கலைத்து ஆசிரியர் எதை கற்பிக்கிறாரோ அதன்பால் ஈர்த்தெடுக்கின்ற ஒரு ஆசிரியர் தான் சிறந்த ஆசிரியர் என்று சொல்லி அதுக்கு சொல்கிறது கவனக்கலைப்பும் கவன ஈர்ப்பும் என்று சொல்கிறது. அப்படின்னா எல்லாருமே கவனத்தை கலைத்து கவனத்தை கற்பிக்கின்ற பக்கம் ஈர்த்தெடுக்கணும் என்று. இவ்வளோ நேரம் நான் பேசினது அதுக்காகத்தான். இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு நான் இப்போ இதெல்லாம் கதைச்சது என்ன தெரியுமா, நான் நேரடியாக இந்த விளக்கத்துக்கு போயிருந்தால் கவனங்கள் வேறு பக்கம் இருந்து சில நேரம் கவன சிதைவுகள் ஏற்படும் என்றதால் தான் இந்த விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தில் எல்லாவற்றிலும் உன்னதமான முன்மாதிரி. அவர்கள் தான் கற்பித்தலிலும் முன்மாதிரி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை நீங்கள் பாருங்கள், நேரடியாக சொன்னது மிச்சம் குறவு. ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களோட கவனத்தை ஈர்ப்பதற்கு ஏதாவது ஒன்றை சொல்லி செய்து அதன் பிறகு தான் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். உதாரணமாக ஒரு முறை அவருடைய தோழர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காய்ந்த மரத்தின் கிளையை கண்டு அதனை ஆட்டி விட்டார்கள். அதிலிருந்து இலைகள் உதிர்ந்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், இந்த இலைகள் உதிர்வது போல உங்களுடைய பாவங்கள் உதிர்வதற்கான ஒரு விடயத்தை சொல்லித்தரட்டுமா அப்படின்ட்டு. அதுதான் அந்த கவன கலைப்புன்னு சொல்கிறது. அவரோடு வந்த தோழர்கள் பல நினைவுகளில் வந்திருப்பாங்க, பல யோசனையில் வந்திருப்பாங்க. அவங்கள கவனத்தை எடுக்கிறதுக்காக தான் அந்த மரத்தில் இலையை ஆட்டி விட்ட உடனே அவங்க யோசித்தாங்க, திடீரென்று காய்ந்த மரத்தில் இந்த கிளையை ஆட்டினே என்னத்துக்கு அப்படின்ட்டு. சில நேரம் வகை இறங்கினதோ என்று யோசிச்சிருப்பாங்க, ஏதாவது எங்கேயாவது காய்ந்த மரக்கிளையை கண்டு ஆட்டி விடணும் என்று ஏதாவது சுண்ணாவோன்ட்டு. அப்படி அவர்கள் நினைத்து என்ன நடக்கிறது என்று அவர்களுடைய கவனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குவிக்கின்ற பொழுது அவர்கள் அப்பொழுது தான் சொன்னார்கள், இந்த கிளைகளிலிருந்து இலைகள் உதிர்ந்தது போல உங்களுடைய பாவங்கள் உதிர்வதற்கான ஒரு வழியை நான் சொல்லித்தரட்டுமா என்று தான் சொன்னார்கள். அந்த தஸ்பீஹ் ரெண்டையும் சொல்லுமாறு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று. அப்போ இது ஒரு நுணுக்கமான கற்பித்தல் முறை. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குன்னா, இன்னும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு போராட்டம் முன்னால் இருக்குது. முபரக் பிரதர், இந்த 6 மணி நேரத்தை நீங்கள் நிர்ணயிச்சுக்கிற காரணம் என்ன தெரியாது. ஒரு ஆசிரியருக்குரிய ஆகப்பெரிய சவால் அதுதான். அதை விட சவால் மாணவர்களுக்கு இதை கேட்டுட்ருக்குறது. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு விழிப்போடு இருந்து ஒரு வகுப்பில் அடிக்கடி இந்த கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்களை கேட்டு ஏற்கனவே சொன்ன விஷயங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்ட வகையில் நாங்கள் சில விஷயங்கள் உங்களோடு கலந்து பேசி இந்த வகுப்பை நாங்கள் இந்த சூறாவை விளங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லவன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் இதை 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒன்று நேரடியாக இந்த சூறா அது சொல்லித் தருகின்ற அற்புதமான உண்மைகள், அவற்றை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. அல்குர்ஆனுடைய சூறாக்கள் அல்லது வசனங்கள் அல்லது வார்த்தைகளுக்கு இதுதான் விளக்கம் என்று சொல்லி தெளிவான ஒரு வரையறை கிடையாது. அது ஒரு விரிந்த சமுத்திரம், அப்படியே அது போயிட்டுருக்கும். நான் நேற்றும் சொன்னேன், சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஏராளமானவர்கள் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். காலத்துக்கு காலம் விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்போ இங்கே நாங்கள் பேசுகிறதுன்றது இதுதான் விளக்கம் என்றதல்ல. சில நேரம் இது நான் சிந்தித்த, நான் தேடிய, நான் படித்த, எனக்கு கிடைத்த, எனக்கு கற்றுத்தந்தவர்கள் கற்றுத்தந்தவைகளாக இருக்கும். ஆனால் அதற்கு அப்பால் ஏராளமான விளக்கங்கள் இருக்கும். சில நேரம் இதைவிட உங்களுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் தஆலா இல்ஹாமின் மூலம் அற்புதமான கருத்துக்களை உதிக்கச் செய்யவும் கூடும். அதுதான் இந்த குர்ஆனுடைய விசேடம். ஃபல் யன்துரில் இன்சானு மிம்ம குலிக் என்ற ஒரு வசனம் இருக்குது சூரத்து தாரிக்கில். மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பதை பார்க்கட்டும். இந்த வசனம்
இது எப்பயும் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த அற்புதமான விடயம் மனித அறிவில் காலத்துக்கு காலம் புதியவைகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கும். அதுக்கு முடிவு கிடையாது. ஒவ்வொரு நாளும் அற்புதமான விடயங்கள் இந்த மனித உருவாக்கத்தில் கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அதனால் இந்த வசனங்களுக்கெல்லாம் முடிவு கிடையாது, விளக்கத்துக்கு முடிவு கிடையாது, புரிந்து கொள்றதுக்கு முடிவு கிடையாது, கிரகிக்கிறதுக்கு முடிவு கிடையாது. அது ஒரு தொடர், சங்கிலி தொடர் அது. எனவே அந்த வகையில் தான் நாங்கள் அதை பார்க்குறோம். எனவே முதலாவது பகுதியில் நாங்கள் பார்க்குறோம் என்றால், இந்த அல் குர்ஆனை பொறுத்தவரையில் இந்த சூறாவோ அல்லது எல்லா சூறாக்களுமோ அல்லது ஒரு வார்த்தை அல்லது ஒரு வசனமோ அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையில் அவன் அருளியிருக்கின்ற இந்த வேதத்தோடு ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய தொடர்புகள் என்ன என்றதை நாங்கள் பார்க்குறோம். அடிக்கடி ஏண்ட கவனம் கலையுது, அதுதான் சிக்கலாகுது. சரி, அப்போ முதலாவது நாங்கள் பார்க்குறது இந்த குர்ஆனை பொறுத்தவரையில், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பொறுத்தவரையில் ஒரு மூமினுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன வகையாக இருக்க வேண்டும் என்றதை வரிசைப்படுத்தி ஒரு ஒழுங்கில் நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் இதில் பார்க்குறது அல் குர்ஆனுடைய ஒரு சூறாவை அல்லது வசனங்களை படிக்கின்ற பொழுது, புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது என்னென்ன அடிப்படைகளை ஆரம்பத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும்னு சொல்கிறோம். மூணாவது கட்டமாகத்தான் நாங்கள் பார்க்குறது நேரடியாக இன்று விளக்கத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூரத்துல் கஹ்ஃபை பொறுத்தவரையில் அது சொல்லித்தருகின்ற அற்புதமான ஆழமான ஈமானிய பாடங்கள் என்ன என்பது பற்றி. அப்போ இந்த வகுப்பை நாங்கள் 3 கட்டங்களாக பிரிக்கிறோம். ஒன்று, இந்த தொடர்புகள் என்னென்னு நாங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த தொடர்புகளை வலுப்படுத்தல். அப்படி வலுப்படுத்துகின்ற பொழுது தான் அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு நெருக்கப்படும், உறுதிப்படும், ஸ்திரப்படும். இப்போ இந்த தொடர்புகள் எப்படி இருக்கிறது என்றது சொல்கிறதுக்கு முன்னால் இந்த விஷயத்தை பார்க்குற பொழுது உலகத்தில் பொதுவான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது. எந்த ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதும், அந்த விடயத்தில் நாங்கள் முன்னேறுகின்றதுக்கு நாங்கள் யோசிக்கின்ற பொழுதும், அதில் நாங்கள் அபிவிருத்தியை யோசிக்கிறதா இருந்தால் கட்டாயமாக இப்போ இருக்கிற நிலையை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் அது ஆங்கிலத்தில் சொல்கிற பேஸ் லைன் என்று சொல்லி, பொதுவாக பிளானிங்கில் திட்டமிடலில் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை திட்டமிடும் பொழுது அந்த விடயம் சம்பந்தமாக தற்போதைய நிலை என்ன என்பதை முதலாவது புரிஞ்சு கொள்வது. அப்படி புரிந்து கொண்டால்தான் அந்த விடயத்தில் நாங்கள் செல்ல வேண்டிய இடம் எது என்பது சரியாக அடையாளம் காணில். உதாரணமாக தத்துவவியலில் சொல்லுவாங்க, ஒரு சுவர் நேராக இருக்கிறது தான் அதனுடைய நிலை என்று கருதினால்தான், தெரிஞ்சு கொண்டால்தான், அது வளைந்திருந்தால் கோணலாக இருந்தால் அது எங்களுக்கு நேரையாக்கிடும். அது கோணலாக இருக்கிறது தான் சரியானது என்று நாங்கள் நினச்சா அது கோணலாகவே தான் இருக்கும். அவங்க பேசப்படுற விஷயங்கள் எதுவுமே அடுத்தவர்களுக்காக அல்ல, எனக்கும் உங்களுக்குமாக. இந்த சூறாவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது முதலாவது நான் யோசித்தேன், இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழமாக படித்து பார்க்கும் பொழுது ஏண்ட அறிவு நிலை என்ன என்று நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு இந்த தகவல்கள் தெரியுமான்னு நான் யோசித்து பார்த்தேன். அப்போ இங்கே நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் முதலாவது நீங்கள் யோசிச்சுக்கொள்ளணும், இந்த ஒவ்வொரு விடயத்திலும் என்னுடைய நிலை என்ன. தமிழில் நாங்கள் சொல்லலாம் அடிக்கோடுன்னு, அது அடிமட்டம் என்ன, என் நிலை என்னன்னு சொல்லி. உதாரணமாக ஒரு தொடர்பு ஒன்றுக்கு திலாவத் தொடர்பு உண்டு. திலாவத் தொடர்பு அது என்ன சொல்கிறது, ரிசைட்டிங் ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த தொடர்பை பொறுத்தவரையில் என்னுடைய நிலை என்ன. நாளாந்தம் நான் குர்ஆனுடைய திலாவத்தோடு எந்த அளவு தொடர்புபட்டிருக்கிறேன். ஒரு ஐன், ஒரு ஜுஸு, 2 ஜுஸுகள், அல்லது வாரத்துக்கு, மாதத்துக்கு, வருடத்துக்கு,
அப்போ இங்கே அதை பேசும் பொழுது அதனுடைய ஆழகலங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகின்ற பொழுது நாங்கள் பார்க்கணும் எங்கள்கிட்ட நிலை என்ன என்று. நான் இப்பொழுது இங்கு இருக்கிறேன். அப்படி நாங்கள் எங்களோட நிலையை புரிந்து கொண்டால்தான் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்து அந்த இலக்கை நோக்கி நாங்கள் படிப்படியாக நகர வேண்டும். முன்னேறுவதற்கு அல்லது ஆக்கம் செய்வதற்கு அல்லது வளமாக வாழ்வதற்கு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் அடிப்படையாக இப்பொழுது இருக்கின்ற நிலையை புரிந்து கொண்டு செல்ல வேண்டிய இலக்கை வகுத்து கொண்டு அவர்களால் முடிந்தவரையில் முயற்சித்து அந்த இலக்கை நோக்கி நகர்வது தான் ஒரு புத்திசாலித்தனமான மனிதனுக்குரிய அடையாளம். அது இதுக்கு ஆக பொருந்தும். அந்த வகையில் நாங்கள் முதல் கட்டமாக ஒவ்வொரு தொடர்புகளையும் பார்க்கின்ற பொழுது அந்த தொடர்புல ஏண்ட நிலை எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நான் என்னை பார்க்க வேண்டும், நிச்சயமாக நீங்கள் உங்களை பார்க்கணும். ஜும்மா தொழுகையில் ஹுத்பாவில் சொல்கிறது போல் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கின்றேன் என்றது தான் இங்கே இருக்கிற விஷயம். அன்புள்ளவர்களே, இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் அதுக்கு உங்களோட விட மனசுக்குள்ளே எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். முதலாவது அடிப்படை கூட அங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸ் என்று நாங்கள் சொல்கிறோம், இந்த பிரபஞ்சம் அது என்னென்று சின்ன வரையறை ஒன்று இல்லை. அது என்னென்னு இன்னும் ஒரு நாளும் புதிய புதிய விஷயங்கள் அண்மையில் சென்ற வாரத்திலே புதிய கோள்கள் இருக்கிறன்னு சொல்லி இந்த யூனிவர்ஸில் அதாவது என்ன சொல்கிறது அந்த இது தொலைநோக்கு கண்ணாடியில் மூலம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது பிரபஞ்சம் என்றதுக்கு இல்லை அது அல்லாஹ் தாலாவுடைய படைப்பாற்றலுடைய வெளிப்பாடு, அந்த காலிக்குடைய ஆற்றலின் வெளிப்பாடு, அவனுடைய சக்தியோட வெளிப்பாடு. அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே எங்களை படைத்த ரப்புடைய ஆற்றலும் சக்தியும் எவ்வளவு விசாலமானது, வரையறை இல்லாத ஆழமானது என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலும். அன்னளவாக பிரபஞ்சம் என்றதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. கட்டாயம் அதை எல்லா மூமினும் தெரிஞ்சு கொள்ளணும். அன்னளவாக, அது இறுதியான கருத்தல்ல. அந்த பிரபஞ்சம் என்றதுக்கான யூனிவர்ஸ் என்றதுக்கான ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. அது குர்ஆன்ல சில கருத்துக்களோடு இணங்கி வருகிறது. சமாவாத்தின் திபாகா என்றிருக்கு. 7 வானங்களை நாங்கள் கட்டங்கட்டமாக படைத்திருக்கிறோம் என்று. அப்போ 7 நட்சத்திர குடும்பங்கள் என்றது தான் யூனிவர்ஸ், பிரபஞ்சம் என்ற ஒரு கருத்து இருக்குது. 7 நட்சத்திர குடும்பங்கள் என்று சொல்கிறது இந்த 7 வானங்கள் தான். ஒரு நட்சத்திர குடும்பம் என்பது இன்று நாங்கள் இருக்கிற இந்த சூரிய குடும்பம். இதெல்லாமே குர்ஆன் விளக்கத்தோடு சம்மந்தப்பட்டது தானே. ஏன்னா கட்டாயம் அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதில் சொல்லப்படுகின்ற கிட்டத்தட்ட 650க்கும் அதிகமான வசனங்கள் இந்த படைப்பினங்களை பற்றி பேசுகின்றன. மொத்தம் 6600க்கும் அதிகமான வசனங்களில். அப்போ அந்த 7 வானங்கள் என்று சொல்கிறது 7 நட்சத்திர குடும்பங்கள் என்ற அந்த ஒரு அறிவியல் உலகத்தில் ஒரு ஆய்வுக்கு கிட்ட வருது. ஒரு நட்சத்திர குடும்பம் என்பது நாங்கள் இருக்கிற இந்த சூரிய குடும்பம் இருக்கிறதே, எங்கள்ட இந்த சோலா இது, இந்த சூரிய குடும்பமும் அதில் இருக்கின்ற கோள்களும் அதனுடைய துணைக்கோள்களும் சேர்ந்து இது போன்ற பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு நட்சத்திர குடும்பம் என்று. அப்படியான ஒரு நட்சத்திர குடும்பமாகத்தான் அந்த ஒரு வானம் இருக்கும் என்றது. அதுக்கு அப்பால் போய் அதுபோன்ற இன்னும் 7 நட்சத்திர குடும்பங்கள், எனவே 7 வானங்கள் கிட்டத்தட்ட உண்டா வருது. எங்கட சூரிய குடும்பம் என்றது ஒரு அபூர்வமான, ஆச்சரியமான, விசாலமான, புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயம். எங்கட எல்லா கோள்களையும் துணைக்கோள்களையும் கொண்டு போய் சூரியனில் வச்சா சூரியன் 700 மடங்கு அதிகமானது. சூரியன் வெளி உஷ்ணம் 1.5 கோடி செல்சியஸ், உள் உஷ்ணம் 6 கோடி. அப்படியான பிரம்மாண்டமான அந்த படைப்பு தான் ஒரு சூரிய குடும்பம். அதை போன்ற பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு நட்சத்திர குடும்பம் அல்லது ஒரு வானம் என்றால், அதுபோல் 7 வானங்கள் என்றால் 7 நட்சத்திர குடும்பம் என்றால், அதில் இருக்கின்ற இன்னும் அறியாத ஏராளமான படைப்பினங்கள் என்றால், அல்லாஹ்வுடைய படைப்பாற்றல், அவன் ஹாலிக் என்ற வகையில் எவ்வளவு தூரம் அது விசாலமானது என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதி உன்னதமானதாக நாங்கள் நினைக்கிறது அல்லாஹ் தான் ஆகவும் கண்ணியத்துக்குரியவன். ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அந்த அல்லாஹு தாலாவுக்கு அடுத்ததாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களையும் விட சிறந்த விடயம் எது? 2வதாக இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள், உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், மலாய்க்கமார்கள் இருக்கிறார்கள், சொர்க்க நரகம் இருக்கிறது. இந்த எல்லா படைப்புகளையும் விட
அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இந்த பிரபஞ்சத்தில் கண்ணியத்துக்குரிய உயர்ந்த ஆச்சரியமான அல்லது மகிமையானது எது என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அவங்களோட பதில் எப்படி வரும்? பின்னால் இருக்கிற சிஸ்டர்கள், சகோதரிகள், நீங்களும் பதில் சொல்லலும். சில நேரம் கேள்வி கேட்குற ஆளுக்கு ஒரு வீடியோ ஒன்று தெரியும், அந்த வீடியோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கே. என்ன நல்ல டீச்சராக இல்லை, என்ன ஒரு முறை சரியாக சொல்லலை. சரியா? இந்த முழு நான் சொன்ன இந்த விசாலமான பிரபஞ்சத்தில் நாங்கள் அறிந்த அறியாத படைப்பினங்களில் மிக உயர்ந்த கண்ணியமானதாக நாங்கள் கருதுகிற அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக கண்ணியமானது எது? இந்த முழு பிரபஞ்சத்திலேயும் இதுவரையில் படைக்கப்பட போகின்ற மனிதர்களிலிருந்து, இன்னும் இருக்கின்ற ஏராளமான மனிதர்களிலிருந்து, மலாய்க்காமார்களிலிருந்து இருக்கின்ற அத்தனை படைப்பினங்களையும் விட அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக கண்ணியமானது எது? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த குர்ஆன் தான். ஏன் தெரியுமா? இது அவனுடைய வார்த்தை. மாஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் முதலாவது தொடர்புக்கு வாரோம். எப்படி தெரியுமா? இந்த அல் குர்ஆனுக்கு கொடுக்கின்ற இந்த கண்ணியம் இருக்கிறதே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் முதலாவது தொடர்பு என்பது அந்த கண்ணிய தொடர்பு. அதுக்கு நாங்கள் சொல்கிற கண்ணிய தொடர்பு, அந்த தொடர்பு எங்களுக்கு இருக்கும். இந்த குர்ஆனை காண்கின்ற பொழுதெல்லாம், செவிமடுக்கின்ற பொழுதெல்லாம், அதனை படிக்கின்ற பொழுதெல்லாம் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஊடுருவி சென்று மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை வழங்குகின்ற ஒரு இயல்பை எங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறோம். என்ற இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவனுக்கு அடுத்ததாக இந்த பிரபஞ்சத்தில் கண்ணியமானது. அவன் இந்த விஷயம் ஒரே அடியாக வராது. இது ஈமான் ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பார்க்க இயலாது. ஆனால் அவனுடைய வார்த்தைகள், அவன் எங்களோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் இருக்கு. அவங்களோட மனதில் அந்த கண்ணியம் படிப்படியாக வளரும். முஸ்ஹஃப்கள் அது எங்கே கண்டாலும் அது உரிய இடத்தில் உரிய வகையில் பேணி பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படவில்லை என்றிருந்தால் உடனடியாக மாற்றுங்கள். ஏன்னா அந்த முஸ்ஹஃப் என்றது ஆக கண்ணியமானது. நானும் நேற்று சொன்னேன் எங்களோட மௌலவிக்கிட்ட, எங்களோட ரூமில் குர்ஆன் அடித்து வச்சுக்கிற முறையில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சால் நல்லம் அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா? அது எங்களுடைய உயிரிலும் மேலானது. அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே ஒரு மூமினுக்கு குர்ஆனோடு இருக்க வேண்டிய முதல் தொடர்பு கண்ணிய தொடர்பு. அந்த தொடர்பு படிப்படியாக வளர்க்கப்பட வேண்டும். அல் குர்ஆனை காண்கின்ற பொழுது உள்ளம் மெய் சிலிர்த்து, உள்ளம் தாக்கம் ஏற்பட்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ற அந்த உணர்வில் நாங்கள் அப்படியே ஒரு ஆட்டம் ஒன்று, ஒரு திடுக்கம் ஒன்று ஏற்படும். ஏனென்றால் குர்ஆன் அந்த தொடர்பை எப்படி சொல்கிறது தெரியுமா? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐத்தஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ். மலையின் மீது இந்த வார்த்தைகளை குர்ஆனை நாங்கள் இறக்கினால் அந்த மலை பிளந்து விடும் என்று. இந்த மலை என்றது எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு உணர்வு இல்லை, அதுக்கு உயிர் இல்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு தஸ்பீஹ் செய்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி உயிரும் உணர்வும் இல்லாத, அறிவும் இல்லாத அந்த மலை இந்த அல் குர்ஆன் இறங்கியதற்காக பிளந்து போகிறது என்றால், உயிரும் உணர்வும் நரம்பும் தசையும் இருக்கின்ற, அறிவும் இருக்கின்ற இந்த மனிதனில் அது எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐத்தஹு காஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன் வல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அப்போ அப்படியே வருகிறது. அது யாரிடமிருந்து இறக்கப்பட்டது என்று தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக 13 திருநாமங்கள் சொல்லப்படுகிறது. அந்த அத்தனை திருநாமங்களுக்கும் உரிய மகத்தான பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தும் தஸ்பீஹ் செய்கின்ற அந்த அல்லாஹ் என்ற அந்த மூல ஊற்றிலிருந்து, சக்தியிலிருந்து இந்த வசனங்கள் இறக்கப்பட்டிருப்பதனால், இது ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை அச்சத்தினால், கண்ணியத்தினால் பிளந்து போயிருக்கும். அப்போ நாங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். மனிதர்களாகிய நாங்கள் எப்படி இதுக்கு கண்ணியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு
அது எங்களோட அடுத்த பரம்பரை அந்த கண்ணியத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகிற மாதிரி வார்க்கப்படணும், வளர்க்கப்படணும். அப்போ இந்த கண்ணிய தொடர்பு என்றத்தில் எங்களோட நிலை எப்படி இருக்குது? குர்ஆனுக்கு நாங்கள் எல்லோரும் கண்ணியம் கொடுக்குறதான், அதில் எந்த விதமான, ஆனால் அந்த கண்ணியம் அதிகரிக்கும். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, செய்மடுக்கும் பொழுது, பார்க்கின்ற பொழுது, முஸ்ஹஃப்களை பேணி பாதுகாக்கின்ற பொழுதெல்லாம் எங்களால் முடிந்த உச்சகட்ட கண்ணியத்தை அதுக்கு கொடுக்கும். அது அடுக்கி வைக்கப்படுகின்ற அந்த ஒழுங்குகள் கூட அதுதான் எல்லாம் மேல் இருக்கணும். பொதுவாக உலமாக்கள் சொல்வார்கள், எந்த ஒரு நூலும், எந்த ஒரு புத்தகமும், எந்த ஒரு பொருளும் அதுக்கு மேல் இருக்கப்படாது. அதுதான் மேல் இருக்கும். அடுக்கப்படுகின்ற ஒழுங்குகள் எப்பயுமே முஸ்ஹஃப் தான் மேல் இருக்கும். தர்ஜுமா கூட ரெண்டாவது தான் வரணும். இது உண்மையிலே தர்ஜுமா, தமிழ் மொழியிலான தர்ஜுமா. இது கூட நாங்கள் முஸ்ஹஃப் இதுக்கு மேலே இருக்கணுமே எல்லாம் இது மேலே வைத்திடப்படாது. அது 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 சட்டத்தில் ஒன்றவானம். அப்படி இருக்கிற ஃபர்லா அல்லது சுன்னத்தா அல்லது ஹராமா அப்படி அல்ல, அது உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்போ நாங்கள் முதல் பார்க்கணும், இந்த பேஸ் லைனில் எங்களோட நிலை எப்படி இருக்குது, எப்படி நாங்கள் அதை மதிக்கிறோம், எப்படி கண்ணியம் கொடுக்குறோம், எப்படி அந்த வசனங்களை செய்மடுக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுகிறது, கண்கள் கண்ணீரை வரவழைக்கிறது, கண்ணீர் வடிகிறதுன்றதை நாங்கள் பார்க்கணும். அப்போ இது ஒரு வகையான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு போராட்டம். ஆனால் இது இப்படி ஒன்று இருக்கின்றது நாங்கள் முதல் விளங்குவோம். அப்போ தான் எங்களுக்கு அதுக்குள்ளே போகிடும். அப்போ தான் எங்களுக்கு அதை எங்களை பலப்படுத்தலாம் அந்த கண்ணிய தொடர்பில். அப்போ அதில் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறேன்னு பார்த்து எங்கே போகணுமென்று இலக்கொண்டு நாங்கள் தான் எங்களுக்கு வச்சுக்கொள்ளணும். அதில் ஒரு இலக்கொண்டு இல்லை, நான் சொன்னதெல்லாம் அதில் இலக்குகள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் என்ற விடயத்தில் தன்னை அப்படியே இழந்தார்கள். எதிரிகள் கூட அவர் இருக்கின்ற தாக்கத்தின் காரணமாக தெரியாமல் ஒளிச்சிருந்து கேட்டுட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள். குர்ஆனை நேரடியாக கேட்டுக்கொள்ள இயலாது என்று அவங்க எதிர்க்கிறவர்கள். எனவே அவர்கள் குர்ஆன் ஓதுறத்தை அப்படியே இருந்து ஒளிச்சு குர்ஆன் ஓதுகிற வீடுகளில் பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு ரகசியமாக போய் சேர்றது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொண்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டிக்கொண்டாங்க. மாட்டிக்கொண்ட உடனே என்ன செஞ்சாங்க, இதுக்கு பிறகு நாங்கள் வாரதில்லை என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு எல்லோரும் பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நினச்சாங்க, அவன் வரமாட்டார் தானே, நான் மட்டும் போகிறேன்னு சொல்லி திரும்ப எல்லோரும் மாட்டிக்கொண்டாங்க. அந்த அளவுக்கு எதிரிகளுடைய உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. அது கண்ணிய தாக்கம் அல்ல, ஏதோ ஒரு வகையில் கருத்தால் அல்லது ஓசை நயத்தால் இலக்கிய சுவையால் ஏதோ ஒன்று. எனவே நாங்கள் இந்த கண்ணிய தொடர்பு என்ற ஒரு விஷயத்தை எங்களோட வாழ்க்கையில் ஒரு ரெண்டரை கலந்த ஒரு ஈமானிய உணர்வாக மாற்றிக்கொள்வோம். அப்போ இப்போ நாங்கள் பார்க்கணும் எங்களோட பேஸ்லைன் எங்கேன்னு சொல்லி, எங்களோட பிள்ளைகளோட பேஸ்லைன் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த தொடர்பு வலுப்பெறணும். ஏனென்றால் அந்த தொடர்பு வலுப்பெறுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய வார்த்தைகளுடைய விளக்கத்தை எங்களுடைய சிந்தனைக்கும் உள்ளத்துக்கும் திறந்து விடுகிறான். அந்த ரெஸ்பெக்ட் பண்ண 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 குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அனைத்து முத்தமிடுங்கள், முஸ்ஹஃபுக்கு எப்பொழுதும் வாரி அணைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய கல்புகள் நிச்சயமாக விசாலமடையும். நீங்கள் கேட்கவானும் இதுக்கு ஆதாரம் எங்கன்னு சொல்லி அப்படி ஹதீஸ்கள் இருக்குன்னு அப்படி நான் சொல்ல வரல. கண்ணியம் என்றது உரிய முறையில் நாங்கள் இப்படி வெளிப்படுத்தலாம் என்றதுக்காக நான் சொன்னேன். ஒன்று ஆற தழுவிக்கொள்வது என்றது அதன் மீது நாங்கள் காட்டு இரக்கத்தின் அடையாளம், ஒன்றை முத்தமிடுவது என்பது அதனுடைய இரக்கத்தின் அடையாளம். எனவே முஸ்ஹஃபை எப்பொழுதும் ஓதுகின்ற பொழுது, திலாவத் செய்கின்ற பொழுது வாரி அணைத்து கொள்ளுங்கள், அதை முத்தமிடுங்கள். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்போ இந்த கண்ணிய தொடர்பு என்றது ஆக முக்கியம் குர்ஆனை பொறுத்தவரை. அன்புள்ளவர்களே, மற்றொரு தொடர்பு இருக்கிறது. அதான் நாங்கள் சொல்கிறது திலாவத் தொடர்பு, அசிலத்து திலாவான்னு சொல்கிறது. இந்த குர்ஆனை ஓதுகிற தொடர்பு, அந்த தொடர்பில் எந்த அளவு ஓதுகிற விஷயத்தில் நாங்கள் எங்கே இருக்கிறேன் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ளணும். எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாளாந்து எங்களோட அட்டவணையில், நேர சூசியில், டைம் டேபிளில் முதன்மை இடத்தை பெற வேண்டிய ஒரு விஷயம்தான் திலாவத்துல் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்குதல். சில நேரம் எங்களுக்கு வேலை பளுக்கள், வேறு காரணங்கள், குர்ஆனே சொல்லுது நீங்கள் வேலைகளில் அல்லது நீங்கள் உங்களோட ஏனைய விடயங்களில் யுத்த காலத்தில் இருக்கின்ற பொழுது உங்களால் முடிந்தளவு ஓதுங்கள். அப்போ அது ஃப்ளெக்சிபிள். எங்களோட கால நேரம், எங்களோட சூழல் தேவைகளுக்கு ஏற்ப அது மாறும். ஓதவும் கிடைக்காது, கூடுதலாக ஓதக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும்.
ஆனால் நாளாந்த அட்டவணையில் அல் குர்ஆன் ஓதுவது தான் மற்றெல்லா விடயங்களையும் விட முதன்மை பெற்றதாக இருக்கணும். அதுக்கு நேரம் ஒதுக்கப்படணும். அது எந்த அளவு என்றது எங்களுடைய வாய்ப்பையும் வசதியும் பொறுத்தது. ஆனால் ஓதுதல் திலாவத் செய்கிறன்றது அந்த தொடர்பு இருந்தே ஆகணும். ஏனென்றால் அந்த தொடர்பு இருந்தால்தான் மற்ற எல்லா தொடர்புகளும், நான் சொல்ல போகிற எல்லா தொடர்புகளும் பலப்படும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்களோட வாழ்க்கையில் அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி, ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான், ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான், ஒரு வருட காலம் மீளாய்வு செய்யப்பட வேண்டிய விடயங்களில் முதன்மையானது இந்த ஒரு வருட காலத்துக்குள் எத்தனை தடவை நான் அல் குர்ஆனை பூர்த்தி செய்திருக்கிறேன் திலாவத்தில், அல்லது எத்தனை ஜுஸுகளை நான் முடித்திருக்கிறேன், எத்தனை ஐனை முடித்திருக்கிறேன், அல்லது என்னிடத்தில் தொடர்பே இல்லையா. மீண்டும் ஒரு ரமலான் வந்து தலைப்பிறை கண்டு அதன் பிறகு நான் முஸ்ஸஃபோடு நெருங்குகிறேனா, ஷவ்வாலுடைய பிறை அறிவிக்கப்பட்டவுடன் மூடி வைக்கிறேனா, மீண்டும் ரமலான் வந்தவுடன் நான் என்னுடைய உறவுகளை பலப்படுத்துகிறேனா, திலாவத் உறவுகளை என்றதை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அப்போ சிலத்து திலாவா என்று சொல்கிற இந்த குர்ஆனை ஓதுற என்ற விஷயம் திலாவா, அது கருத்து தெரிஞ்சோ தெரியாமலோ அது ரெண்டாவது விஷயம். அதில் உச்சகட்ட நிலைப்பாடு என்ன தெரியுமா, எந்த வசனத்தை ஓதினாலும் அந்த வசனம் இந்த சூறாவுக்குரியது என்று தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அந்த திலாவத் பரிச்சயமாக்கணும் எங்களை குர்ஆனோடு. எனக்கும் அந்த பரிச்சயம் இல்லை, ஒரு ஹாஃபிலுக்கு இருக்கும். அது ஒரு பாக்கியமான விஷயம். நாங்களும் முயற்சி எடுக்கிறோம். இன்னும் சில நேரத்துக்கு தவறு. இன்றைக்கும் இமாம் சுபஹ் தொழுகையில் ஓதின சூறா எனக்கு எது என்று கொஞ்சம் குழம்பிட்டு, எந்த அந்த வசனங்கள் எந்த சூறாக்கு வருகிறது என்று. ஆனால் ஒரு கட்டம் வரணும். உதாரணமாக அல்லாஹு சமத் என்று நான் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அது சூரத்துல் இஹ்லாஸில் வாரன்று. எல்லாருக்கும் தெரியும் அது சூரத்துல் இஹ்லாஸில் இருக்குன்னு. ஏன்னா அந்த சூறாவோடு உங்களுக்கு பரிச்சயம் இருக்குது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் என்று. அப்போ அல்லாஹு சமத் என்ற வசனத்தை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். அது திலாவத்தில் வர பரிச்சயம். அப்போ இலக்கு வந்து எந்த வசனத்தை ஓத கேட்டாலும் அது இந்த சூறாவுக்குரியது என்று, அல்லது இந்த சூறாவில் இத்தனையாவது வசனம் என்று தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு இந்த திலாவத் என்ற விடயம் எங்களுக்கு அந்த பரிச்சயத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இலக்கு. அது அப்படி லேசாக வராது. ஆனால் படிப்படியாக நாங்கள் அதில் முன்னேறணும். இப்போ எங்களோட நிலை என்னென்னு நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். சில நேரம் சூரத்துல் ஃபாத்தியாவில் வர ஒரு வசனம் எனக்கு நல்லா தெரியும். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தாயின் என்று யார்கிட்ட கேட்டாலும் தெரியும் அந்த வசனம் சூரத்துல் ஃபாத்தியாவோட வசனம் என்று சொல்லி. அது எத்தனாவது வசனம் என்றதும் தெரியும். அது 5வது வசனம் என்று தெரியும். ஆனால் சில நேரம் வேறொரு சூறாவில் ஒரு வசனத்தை கேட்டால் சில நேரம் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், தெரிந்தவர்களும் இருக்கலாம். அப்போ இந்த திலாவத்துல் குர்ஆனில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று, இந்த திலாவத்தை எவ்வளவு தூரம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓதுறோம் இந்த தொடர்பு. இன்னொன்று இருக்குது, இந்த திலாவத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எப்படி குர்ஆன் வசனங்களோடு பரிச்சயமாக இருக்கிறேன்னு சொல்லி. இந்த 2ம் மிக முக்கியமானது. அல் குர்ஆனை நாளாந்தம் ஓத கிடைப்பது போல ஒரு பாக்கியம் நாங்கள் விழித்திலிருந்து தூங்கச் செல்கின்ற வரையில் நாங்கள் செலவு செய்கின்ற நிமிடங்களில் நாங்கள் சம்பந்தப்படுகின்ற வாழ்க்கை விஷயங்களில் விவகாரங்கள் எல்லாவற்றிலும் ஆக பெருமதியானது, உன்னதமானது, கூலி தரக்கூடியது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அந்த திலாவத்துக்காக நாங்கள் செலவு செய்கின்ற நேரம். அதனோடு சேர்த்து அல் குர்ஆனோடு தொடர்பாக அதனுடைய விளக்கமாக இருந்தாலும், புரிந்து கொள்ளதாக இருந்தாலும், சிந்திக்கிறதா இருந்தாலும் இருக்கின்ற இன்னொரு தொடர்புகளுக்காக நாங்கள் செலவிடுகின்ற நேரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நாளாந்தம் அல்லது வாழ்க்கை முழுவதிலும் அவன் செலவு செய்கின்ற கணப்பொழுதுகளிலும் நிமிடங்களிலும் அது உயர்ந்த உன்னதமான கண்ணியமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான கூலியை பெற்றுத்தரக்கூடிய என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுக்கான ஒரு நேரம் ஒதுக்குதல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே. காலையில் எழுந்து யூகேல என்ன கொஞ்சம் கஷ்டம், என்ன 2:52க்கு சுபர், திரும்ப 11 எத்தனை மணிக்கு ஷா 10:50. அப்போ அந்த காலங்கள் இப்போ ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளையாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணமாக இப்போ எல்லாம் 4:32க்கு சுபர், திரும்ப இஷா வந்து 7:35 அப்படி இருக்குது. அதனால் நீண்ட ஒரு இடைவெளி இருக்குது. இங்கே கொஞ்சம் சிரமம் கூட எங்களுக்கு. காலையில் 2:52ன்னு சொன்னால் நாங்கள் தஹஜ்ஜுதுக்கு கியாமுல்லைல் தொழுகை சம்மந்தமாக இருந்தால் கிட்டத்தட்ட நாங்கள் குறைஞ்ச ஒரு 2:30 எழும்பணும். எழும்பி நாங்கள் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக அல் குர்ஆனுடைய வசனங்களோடு தொடர்பாக இருந்து அதனை திலாவத் செய்து வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அதனை விட ஒரு பெரும் பாக்கியம் எதுவுமே கிடையாது.
ஒரு நாள் எங்களை படைத்த படைப்பாளனாக எங்களுடைய ரப்புடைய வார்த்தைகளோடு நாங்கள் இரண்டரை கலந்து வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அந்த அதிகாலை வேளையில் ஒரு உலகம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் விழித்திருந்து வானத்தின் 3வது பகுதிக்கு வருகின்ற அந்த அல்லாஹுடைய யார் என்னிடத்தில் கேட்கிறார்கள், யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள், யார் என்னிடத்தில் தன்னுடைய தேவையை கேட்கிறார்கள், அவர்களுக்கு நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன் என்று ரப் காத்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எழுந்து தொழுது திலாவத் செய்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அந்த மனிதன் தான் நிச்சயமாக, அந்த இறை நம்பிக்கையாளன் தான் உன்னதமான மனிதன் இந்த உலகத்தில். அப்போ நாங்கள் அதில் எங்கே இருக்கிறேன்றது பார்த்துக்கிறோம். இது அடுத்தவர்களுக்கல்ல, எங்களுக்கு. நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் எங்கே இருக்கிறேன். இதுதான் அந்த மாற்றங்கள் என்றது அப்போ தான் வரும். அதில் இந்த கருத்துக்களை கொண்டு போய்த்து இப்படியெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு சொல்கிறதல்ல. முதலாவது இந்த இடத்துல ஏண்ட பேஸ் லைன் என்ன அப்படி பார்த்துக்கொள்கிறது தான் மிகச்சிறந்தது என்று நினைக்கிறேன். எனவே இந்த திலாவத் தொடர்புன்றது மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு தொடர்பு ஒன்று இருக்குது. அதுக்கு நாங்கள் சொல்கிறது இமோஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உணர்வு பூர்வமான தொடர்பு. குர்ஆனில் ஒரு அற்புதம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? நிறைய வசனங்கள் எதோடு தெரியுமா பேசுகிறது? எங்களோட உணர்வோடு பேசுகிறது, உள்ளத்தோடு பேசுகிறது. அந்த வசனங்கள் எங்களுடைய உணர்வையும் உள்ளத்தையும் தட்டி எழுப்பவில்லை என்றிருந்தால் அந்த தொடர்பு அருந்திருக்கிறது என்று கருத்து. குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு நாங்கள் இந்த குர்ஆனை ஓதி காண்பிப்போம், அது உங்களுடைய ஈமானை அதிகரிக்கச் செய்யும், உங்களுடைய உங்களை மெய்சிலிர்க்க வைக்கும் அப்படின்ட்டு, உங்களுடைய உடம்பை மெய்சிலிர்க்க வைக்கும் அப்படின்னு சொல்லுது. எத்தனையோ வசனங்கள் இருக்குது. அவர்கள் அந்த அல் குர்ஆன் ஓதுவதை செய்மடுக்கின்ற பொழுது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் என்று இருக்கு. இதெல்லாம் அந்த உணர்வுபூர்வ ரிலேஷன்ஷிப் எடுத்து காட்டுற விஷயங்கள். ஒரு ரமலானிலிருந்து மற்றொரு ரமலான், ஒரு வருட கால ரமலானுடைய தலைப்பிறை தெரிந்துவிட்டது, கண்டுட்டோம் என்று சொன்ன உடனே அது வெறுமனே நோன்பு பிடிப்பதற்காக மட்டுமல்ல, குர்ஆன் இறங்கிய மாதம் என்ற வகையில் இந்த தொடர்புகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் உரிய நேரம் அது. ஏனென்றால் வழமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் இறங்குகின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் ரமலானில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அதுக்கு முன்னதாக இறங்கிய எல்லா வசனங்களையும் மீட்டு பார்த்து சரி செய்து ஒழுங்குபடுத்தி விட்டு செல்கின்ற வழக்கம் ஒன்று இருந்தது. அது ஒரு மூமின் வாழ்க்கையில் அப்படி வரணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரல்ல என்றாலும் நாங்கள் சுயமாக பார்க்கணும், இந்த ஒரு வருட காலத்தில் நான் எவ்வளவு ஓதி முடித்திருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, எத்தனை தடவைகள் அல் குர்ஆன் வசனங்கள் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்திருக்கின்றன என்றதையும் பார்க்கும். அப்போ தான் அந்த உணர்வுபூர்வமான தொடர்பை எங்களுக்கு மதிப்பீடு செய்யணும், நாங்கள் இங்கே இருக்கிற பேஸில் என்னென்னு சொல்லி. எனவே அந்த உணர்வுபூர்வமான தொடர்பும் எங்களுடைய இந்த குர்ஆனிய தொடர்பில் மிக முக்கியமானது. அது ஆச்சரியமான விஷயம். நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், குர்ஆனை புரிந்து வைத்திருக்கின்றவர்கள், குர்ஆன் ஓசையில் லயித்து போனவர்கள், இரண்டரை கலந்தவர்கள். அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள் காதுகளில் போகும் பொழுது தங்களை அறியாமலே கண்களிலிருந்து கண்ணீர் வடி. உங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு தஆலாவோட அந்த சம்பவம். அது வெறுமனே ஒரு சம்பவம் அல்ல, ஒரு வரலாற்று கதை அல்ல. குறிப்பிட்ட அந்த குர்ஆன் சூறாவை ஓத கேட்டவுடன், அந்த வசனங்களை கேட்டவுடன் நீண்ட நாள், ஒரு மாதத்துக்கு மேலாக அவர்கள் சுயினமுற்றிருந்தார்கள் அந்த தாக்கத்தின் காரணமாக. அது உச்சகட்ட உணர்வு நிலை. அப்போ நாங்கள் அதை எப்படி மதிப்பிடணும்? என்ற வாழ்க்கையில் ஒரு தடவையாவது என் கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைச்சிருக்கான்ட்டு நாங்கள் மதிப்பீடு செய்யணும். எங்களுடைய பேஸ் லைனை பார்க்கணும். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை, பல தடவை, ஒவ்வொரு நாளும் இந்த அல் குர்ஆனை பற்றி பேசுகின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, செய்மடுக்கின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது, விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது எங்களுடைய கண்களில் இருந்து அது கண்ணீரை வரவழைத்திருக்கிறதா என்று பார்க்கணும். அப்பொழுது தான் அந்த உணர்வுபூர்வமான தொடர்பு உறுதிப்படும். அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறேன், திரும்ப நான் கேட்பேன் எத்தனை தொடர்புகள், முதலாவது தொடர்பு என்ன, ரெண்டாவது தொடர்பு என்னன்னு. முபாரக் பிரதர் நீங்களும் விதிவிலக்கல்ல. அப்படி இல்லாட்டி கிளாஸில் கொஞ்சம் அந்த சொல்லுவாங்க, அந்த பின்னூட்டல் முன்னூட்டல் என்றெல்லாம் இருக்குது கற்பித்தலில். எல்லாம் படித்து கொடுத்த பிறகு அப்படி ஒரு கேள்விகளை கேட்குறது ரெண்டு நோக்கம் இருக்கிறது. மாணவர்களுக்கு விளங்கியிருக்கிறா என்ற மதிப்பீடு செய்வது ஒரு நோக்கம். சில ஆசிரியர்களுக்கு, நல்ல கெட்டிக்கார ஆசிரியர்களுக்கு விளங்கும், மாணவர் வகுப்பில் இல்லைன்றது அவருடைய தலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது, நான் வகுப்பறையில் இல்லை, என்னை கவனிக்கவும் அப்படின்ட்டு. அதுக்காகவும் நாங்கள் கேள்வி கேட்குறது. நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, நான் விளங்கினான்ட்டு தான் இவர் கேட்டிருக்கிறாரு, நான் வகுப்பில் இல்லைன்னு கேட்கலன்னு நீங்கள் நினச்சி கொண்டா சரி. ஏனென்றால் அப்படி இல்லாட்டி அந்த என்ன சொல்கிறது,
நான் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கல, அது அதனால் சொல்கிறேன். அப்போ இந்த உணர்வு பூர்வமான தொடர்பு, நான் சொன்ன அந்த 3 தொடர்புகள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? முதலாவது சொன்ன தொடர்பு என்னண்டு? நான் சொன்ன முதலாவது தொடர்பு என்னண்டு? ரெஸ்பெக்ட் பண்ணுறது குர்ஆனை. 2வது தொடர்பு எழுதினத்தை பார்க்காம சொன்னால் கெட்டிக்காரமானவன். எப்படி? அதுதான் முதலாவது தொடர்பு. 2வது கேட்டேன் திலாவத் தொடர்பு. 3வது உணர்வுபூர்வமான தொடர்பு. 4வது ஒரு தொடர்பு இருக்கிறது, அதுதான் மிக முக்கியமான தொடர்பு. அல் குர்ஆனை புரிந்து கொள்கின்ற தொடர்பு, விளங்குகின்ற தொடர்பு. அப்போ இந்த தொடர்பில் நாங்கள் எங்கே இருக்கிறன்றதுக்கு நீங்கள் உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளேன். நான் அலாதியாக சொல்ல தேவையில்லை. நாங்கள் ஒரு மாயையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு மாயையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட சில விஷயங்கள்ல இதுதான் என்று இருக்கிறது. அந்த ஒரு சம்பவம் ஒன்று நான் கேள்விப்பட்டு ஒரு உரை ஒன்றில் கடந்த வாரத்தில் எனக்கு அது அப்போ புதுசாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒலிம்பிக்கில் 1 மைல் வேகம் ஓட்டம் 4 நிமிடங்கள் என்றது தான் உலகத்தில் மனிதனால் சாத்தியமான என்று இல்லை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த விஷயங்கள் மறந்துட்டேன், பேரை நாட்டை இப்போ நடந்தன்றதை மறந்துட்டேன், தகவலை மட்டும் சொல்கிறேன். 4 நிமிடங்கள் தான் ஒரு மனிதனால் 1 மைலை ஓடுறதுக்கு 4 நிமிடங்கள் எடுத்தே ஆகும். 4 நிமிடங்களுக்கு 3:59 செகண்டுக்கும் இயலாது என்றது கிட்டத்தட்ட மனிதர் தோன்றிய காலத்திலிருந்து மனித சமூகத்தில் பதிஞ்சிருந்த ஒரு உண்மை. அந்த ரெக்கார்டு உடைக்கவே இயலாது. அதுக்கு பிறகு கிட்ட வேணா கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு அது ஆண்டை மறந்துட்டேன், நாட்டையும் மறந்துட்டேன், நாளோட பேரையும் மறந்துட்டேன். பல விஷயத்தை சொல்கிறேன். அவர் 3 நிமிடங்கள் 59 வினாடிகளும் இன்னும் எத்தனையோ அதில் அதை உடைச்சிட்டார். அவர் முதலாவது மனிதன். அப்போ அவர் ஓட்டத்தை முடிக்கக்குள்ளே அவர் மயங்கி விழுந்துட்டார். அதுக்கு பிறகு அடுத்த வருடம் 17 பேர் உடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருடம் 170 பேர் உடைச்சிருக்கிறாங்க. அப்போ எங்கள்கிட்ட ஒரு மாயம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அது இயலாது. அரபு மொழியை படிக்க இயலாது, குர்ஆனை புரிஞ்சு கொள்ள இயலாது என்ற ஒரு மாயை ஒன்று திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதா, சம்பிரதாயபூர்வமாக ஏற்படுத்தப்பட்டதா, அல்லது நாங்களே உருவாக்கி கொண்டதா, அல்லது வாழையடி வாழையாக பரம்பரையாக பதிந்து போன ஒரு உண்மையானது எனக்கு விளங்கலை. அதை உடைக்கிறப்ப அண்டைக்குத்தான் இந்த விளக்க தொடர்பு என்றது, புரிந்து கொள்கின்ற தொடர்பு என்பது பலப்படும். குறிப்பாக அஜமிகளை பொறுத்தவரையில், அரபிகள விஷயத்தில் எனக்கு தெரியாது. நான் இந்த குர்ஆனை புரிந்து கொள்கிறதுக்கு நான் நேற்று அந்த இதில் சொன்னேன். இந்த மனிதண்ட அறிவில் அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிற இந்த பொக்கிஷமான அறிவில், இந்த அருட்கொடையில், இந்த அருட்கொடையை முதலாவதாக இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு பயன்படுத்தாமல் வேறு எதுக்கு பயன்படுத்துறது? இதை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தாமல் வேறு எதுக்கு பயன்படுத்துறது? இது இறக்கி வைக்கப்பட்ட மொழியை படிக்கிறதுக்கு பயன்படுத்தாமல் வேறு எதுக்கு பயன்படுத்துறது? அது துரோகம் இல்லையா? அமானிதத்துக்கு துரோகம் செய்கிறதா இல்லையா? இவ்வளவு நுட்பமான இந்த அறிவை தந்ததன் பிறகும் அந்த அறிவை பயன்படுத்தி, முதலாவது அந்த அறிவை தந்த, என்னை படைத்த, பிரபஞ்சத்தை படைத்த படைப்பாளனுடைய வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அந்த அறிவை பயன்படுத்தாது நாங்கள் புறக்கணித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறன்றது எவ்வளவு பாரதூரமானது. இது எங்கட காலத்தில் ஏதோ அப்படி பெய்த்தது. ஆனால் அடுத்த பரம்பரைக்கு அப்படியான ஒரு அநாதவரமான நிலையை நாங்கள் ஏற்படுத்தவே கூடாது. அப்படி ஏற்படுத்தவே கூடாது. அதுக்குரிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் முழு கவனத்தையும் குவிக்கோம். அல்லாஹ்வோட பேரருளின் காரணமாக இந்த விஷயத்தை நான் நிறைய பேசுகிறது, பல காலமாக நான் பேசுகிறது. எங்களோட மாலை நேர வகுப்புலேனா காலை நேரத்தில் நாங்கள் அந்த கல்வியில் ஈடுபாட்டு கூடுறதால, இதுக்கு நாங்கள் எங்களோட அறிவை பயன்படுத்துகிறது குறைவுன்றதால, இந்த அறிவு என்றதை முதன்மையாக இதுக்கு தான் பயன்படுத்தணும் என்று விசுவாசிக்கிறதால ஒரு மாலை நேர கல்லூரி ஒன்றை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். இலங்கையில் நாங்கள் எல்லோரும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் போனது அந்த ஓதலுக்கு தானே. ஓத போகிறோன்னு போனோம். தாலீம் குர்ஆன் என்ற ஒரு புத்தகத்தை வச்சு தான் நாங்கள் இலங்கையில், இந்தியாவில் எனக்கு தெரியாது, தென்னிந்தியாவில் இருந்து தான் அந்த தாலீம் குர்ஆன் எங்களுக்கு வந்தது. நிறைய விஷயங்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தந்தீங்க. நல்லதும் தந்தீங்க, சில நேரம் நல்லது அல்லாததையும் தந்தீங்க.
தாலீம் குர்ஆன்ன்றது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலிருந்து வந்ததாக இருக்கணும். அதுதான் நாங்கள் படித்தோம் அந்த ஆரம்ப குர்ஆனை வாசிக்கிறதுக்கு. திலாவத்துக்காக மட்டும் நாங்கள் படித்தோம். அதை அங்கே தான் நாங்கள் இந்த குர்ஆனை புரிஞ்சு கொள்றத தவறிழைத்தோம். தவறுன்னு சொல்லலை, அல்லது எங்களுக்கு ஒரு பலவீனம் ஒன்று ஏற்பட்டது. அந்த பலவீனம் என்னென்று சொன்னால், எந்த ஒரு மொழியையும் நாங்கள் எப்பொழுதும் வாசிப்பதற்கு மாத்திரம் படிப்பதில்லை. துரதிர்ஷ்டவசமாக இந்த அல் குர்ஆன் மொழியை நாங்கள் வாசிப்பதற்காக மட்டும் படித்தோம். ஏனைய எல்லா மொழிகளையும் 4 விஷயத்துக்கு படித்தோம். எழுதுறதுக்கும், வாசிக்கிறதுக்கும், கிரகிக்கிறதுக்கும், பேசுகிறதுக்கும் படித்தோம். எங்கேயாவது ஒரு மொழியை இப்பொழுதாவது உலகத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறத வாசிக்கிறதுக்கு மட்டும். துரதிர்ஷ்டவசமாக இந்த மொழியை நாங்கள் வாசிப்பதற்காக மட்டும் படித்தோம். ஏன் தெரியுமா? குர்ஆன் ஓதுறதுக்கு வாசித்தா போதுமென்று. எனவே அரபு மொழியை வாசிக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், தஜ்வீதை படித்தோம், 1க்கு 10 நன்மை, திருப்தி அடைந்தோம். எனவே புரிந்து கொள்கின்ற முதல் வாயிலை மூடிட்டோம். அந்த மொழி ஆரம்பத்திலே ஆங்கில மொழி கற்பிக்கப்படுவது போல, தமிழ் மொழி கற்பிக்கப்படுவது போல, எங்கட நாட்டில் முதன்மை மொழியான சிங்கள மொழி கற்பிக்கப்படுவது போல திட்டமிட்ட அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையில் அதற்கென்று புத்தகங்கள், ஏனைய எல்லா கருவிகளும், கற்பித்தல் உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டு திட்டமிட்டு வழிகாட்டப்பட்டு அந்த மொழி கற்பிக்கப்பட்டிருந்தால் அதனை நாங்களும் கற்றிருப்போம், எங்களுடைய மூத்த பரம்பரையும் கற்றிருக்கும், எங்களுடைய அடுத்த பரம்பரையும் கற்றிருக்கும். அந்த மொழியின் விளக்கத்தின் வெளிச்சத்தில் அல் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான வாயில் திறந்து விடப்பட்டிருக்கும். இதை நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு ஒரு வகையான ஒரு பிரமை உண்டு. அப்படி இல்லை, அதை உடைக்கணும். அதனால தான் நாங்கள் யோசிக்கிறோம், ஒரு ஈவினிங் காலேஜ், அந்த காலேஜ் மற்ற விஷயங்களை படிக்கிறது மாதிரி அது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அழகான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு நவீன கற்பித்தல் முறைகளோடு அது அரபு மொழியை மையப்படுத்தி அல் குர்ஆனுடைய அறிவை மையப்படுத்தி ஏனைய இஸ்லாமிய வழிகாட்டலை மையப்படுத்திய ஒரு அழகான ஒரு கல்லூரி. அது ஒரு மதரசாவில் போய் ஆலிமாகிறது என்றது குறிப்பிட்டவர்களுக்குத்தான் கிடைக்கிறது, அநேகமானவர்கள் கிடைக்கிறதில்ல. எனவே அந்த குறிப்பிட்டவர்களை கடந்து எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். உதாரணமாக ஸ்ரீலங்காவில் கிட்டத்தட்ட 4,50,000 முஸ்லீம் மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த சரியா கல்வியை படிக்கிறேன்னு சொல்லியிருக்கிற மதரசாக்கள் ஒரு 250 இருக்குது. அதில் வேணுமென்றால் ஒரு 10,000 அல்லது அது குறைந்த மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களை தவிர அடுத்த 4.5 லட்சம் மாணவர்களில் யாருக்கும் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய, அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை சரியாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பே கிடையாது. பயான்கள் அல்லது ஜும்மா தொழுகையின் பொழுது இடம்பெறுகின்ற உரைகள் அல்லது அங்கொண்டு இங்கொண்டு கிடைக்கின்ற சில தகவல்களை தவிர அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் அவர்கள் வெறும் மனிதர்களாக வளர்கிறார்கள். கால ஓட்டத்தில் அவர்கள் இந்த சவால்கள் எதற்கும் முகம் கொடுக்க முடியாமல் அள்ளிப்பட்டு செல்கிறார்கள். அதன் பிறகு நாங்கள் யோசிக்கிறோம், மாற்றங்கள் செய்யணும் என்று. தீமை செய்கிறார்கள், ஆக்கம் செய்வதில்லை என்று. அடிப்படை இங்கே தேவையான ஃபவுண்டேஷன் இல்லை. எனவே நாங்கள் அப்படி யோசிக்கிறோம். எனவே இந்த விளக்கம் என்று சொல்கிறது அற்புதமானது. குர்ஆன் விளக்கத்தில் ஒரு சொல்லுக்குரிய விளக்கம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வசனத்துக்குரிய விளக்கம் இருக்குது, பல வசனங்களுக்குரிய விளக்கம் இருக்குது, சூறாக்களுக்குரிய விளக்கம் இருக்குது, 4 கட்டங்கள் இருக்குது. ஒரு சொல் சில நேரம் பல புத்தகங்களை எழுதி முடித்தும் கூட அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சமுத்திர ஆழத்தை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக ஹலக முதலாவது வசனம் இறங்கிய வசனத்தில் வர சொல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இந்த ஹலக்க என்ற சொல்லுக்கு மட்டும் விளக்கம் எழுதி முடிக்கவே இல்லாது. எப்படி முடிக்கிறது? படைத்தான், எதை படைத்தான் எழுதலுமா? தாவர உலகத்தில் மட்டும் அறியப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கும் அதிகமான தாவரங்கள் இருப்பதாக. கண்டுபிடிக்காத தாவரங்கள் இன்னும் 2 லட்சம் இருக்குமென்னு சொல்லி. இதுபோல் இந்த பூமி மட்டுமா, இந்த எல்லா படைப்பினங்களையும் பற்றி, அவன் படைத்த படைப்பை பற்றி, மறு உலகில் இருக்கிற சொர்க்க நரகத்தை பற்றியெல்லாம் எழுதத் தொடங்கினால், இந்த ஹலக்க என்ற ஒரு சொல்லுக்கு விளக்கம் எழுதினால் கூட அது எழுதி முடிக்கவே முடியாது. அதனால தான் சூரத்துல் கஹ்ஃப்ல வருது, ஒரு சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனையும் மையாக்கி எழுதினாலும் கூட இங்காக்கி அது முடியாது. அதுபோல் இன்னும் பல மடங்கு இருந்தாலும் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பற்றி எழுதி முடிக்க முடியாது. ஒரு வார்த்தை என்றது அல் குர்ஆனில் அற்புதம், ஒரு வசனம் என்பது அற்புதம், வசனங்கள் என்பது அற்புதம், சூரா என்பது அற்புதம். சிறிய சூரத்துல் கௌசர், இன்னா அத்தைனாக்கல் கௌசர் என்றது அந்த சூறாவுக்குரிய விளக்கமே அற்புதமானது. சூரத்துல் பக்ரா நீண்ட சூறா, அந்த சூறாவில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான உண்மைகள். எனவே அன்புள்ளவர்களே, இந்த விளக்கம் என்று சொல்கிறது
நாங்கள் ஒரு முஃபஸ்ஸிர் ஆகணுமென்றதல்ல. ஆனால் எங்களை படைத்த படைப்பாளனாகிய அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த இந்த அறிவை பயன்படுத்தி அவனுடைய இந்த வேத நூலின் வரிகளை புரிந்து கொள்வதற்கு காலத்தை, நேரத்தை, சக்தியை, ஆற்றலை ஒதுக்கி அதன் மூலம் அதனை புரிந்து கொண்டு அந்த புரிதலின் வெளிச்சத்தில் அல்லாஹ்வோடு தொடர்படுகின்ற அந்த புரிந்து கொள்ளுகின்ற தொடர்பு இருக்கிறது அல்லது குர்ஆனோடு தொடர்படுகின்ற புரிந்து கொள்கின்ற தொடர்பு இருக்கலையா, அது பாக்கியமானது. இப்போ அது எந்த இடத்துல இருக்கிற என்று சொல்லி பார்த்துக்கொள்ளணும். அப்போ கடைசியாக நாங்கள் பார்த்தது இந்த விளக்க தொடர்பு என்றது, புரிந்து கொள்கிற தொடர்பு என்றது. இந்த தொடர்பு மிக பலவீனமாக இருக்கிறது. அப்படி பலவீனமானதன் காரணமாக ஏற்பட்ட பெரிய பின்னடைவு தான் குர்ஆன் எங்களுக்கு தருகின்ற எத்தனையோ வகையான பயிற்சிகள், மாற்றங்கள் ஏற்படுத்துகின்ற இவைகள் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துண்டிப்பொண்டு எங்களுக்கு ஏற்பட்டது. அது இடைக்காலத்தில் பெரிய ஒரு பரம்பரை இடைவெளியாக போய்த்து எங்களுக்கு மூத்த பரம்பரை, அப்புறம் எங்களோட பரம்பரை விதிவிலக்குகள் இருக்கும். இப்போ நாங்கள்லாம் ஜாமியா நலீமியான்ற அந்த கலையகத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்ததால் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை தந்தான். அதிலேயும் நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டோமா என்றதில் சந்தேகம் இருக்குது. எங்களுக்கும் எங்களை பற்றி விமர்சனங்கள் இருக்குது. எங்களோட அமானுல்லா ஹஸ்ரத் போயிட்டாங்களா? இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிது. இன்னும் யாராவது நலிமைகள் இருக்கிறோம் இல்லை. அகார் உங்களுக்கு தெரியும், அவங்களோட குரு, அவங்க என்னோட வகுப்பு தோழன். நேற்று நான் அந்த கான்ஃபரன்ஸில் சொன்ன மாதிரி அவர் என் அயல் வீடும் தான். அயல் வீடுன்னா அயல் கட்டில். விடுதியில் நாங்கள் பக்கத்தில் தான் அவரோட கட்டில் இருந்தது. அதுக்கு பிறகு அவரோட நெருக்கமான தொடர்பு இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை அவருடைய அறிவும் அவருக்கு சமூகத்தில் கிடைத்த அங்கீகாரமும், நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் அவர் பெற்றுக்கொண்ட அந்த அங்கீகாரங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் அந்த எங்களோட அந்த தொடர்பெல்லாம் பலவீனமாக போய்த்தது. எந்த தொடர்புண்டா வகுப்பு தோழன் என்ற தொடர்பு பலவீனமாகி, அயல் வீடு என்றதும் பலவீனமாகி, சுகதுக்கங்களில் பங்கு பற்ற அந்த தொடர்பும் பலவீனமாகி, கடைசியாக இப்போ பலப்பட்டிருக்கிறது நாங்கள் இப்போ அவரை எங்கள்கிட்ட உஸ்தாதாக பார்க்குறோம். வளமையாக ஒரே பெஜ் ஆட்களாக இருந்தால் எங்கள்கிட்ட பேசுகிற பாசி ஒன்று இருக்குது. மச்சான்ட்டு தான் பேசுவோம். அப்படி தானே நாங்கள் பேசுகிறது. வளமையாக எங்கள்கிட்ட பெஜ்மேட் ஒன்று கண்டா எங்கேயும் ஸ்கூலில் அல்லது யூனிவர்சிட்டியிலலாம் நாங்கள் பேசுகிறது அப்படி தான் பேசுவோம். மச்சான்ட்டு வாடா போடான்னு தான் பேசுவோம். நேற்று நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னமோ ஒன்று தடுக்குது அப்படி பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு. அதுதான் அவருக்கு கிடைச்ச அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் தஆலா அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், தேகாரோக்கியத்தை கட்டாயம் கொடுக்கணும். உங்களை எல்லாம் தொடர்ச்சியாக சந்தித்து இந்த அல்லாஹ்வுடைய தீனை, அதே மாதிரி அவர் இந்த உலகத்தில் குறிப்பாக எங்களோட நாட்டில் செய்கிற சேவைகள் இவைகள் எல்லாவற்றையும் தொடர்ந்தேச்சியாக செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ இந்த இன்னும் ஒன்று சொல்ல திரும்பிட்டேன். சரியா, சில டீச்சர்ஸ் மாதிரி வகுப்பில் அப்படியும் இருக்கிற. சரியா, பாடத்துக்கு ப்ரிப்பேர் இல்லாட்டி விஷயத்தை கொண்டு போய் தருவாங்க வெளியில். வெளியில் கொண்டு போய் அப்படி சுற்றி பெல் அடித்த பிறகு போய்த்துருவாங்க. சரியா, இன்னும் சில கில்லாடி மாணவர்கள் இருக்கிறாங்க. ஆசிரியர்கிட்ட படிக்க விருப்பம் இல்லைன்னா அவர் உடனே ஒரு கதை எடுத்துருவாங்க. அந்த கதையில் டீச்சர் கொள்கின உடனே அவர் அது 40 நிமிஷம் அதில் அவர் போவார். பேத்திட்டு பெல் அடித்து போகிறது அவருக்கு தெரியும். அடைய நான் பாடத்தை படித்து கொடுக்கல, இவனுக்கு என்ன திசை திருப்பினானுங்களேன்ட்டு. இதெல்லாம் அந்த வகுப்பறையில் இருக்கிற ஒரு வகையான தில்லு முள்ளுகள். சரியா, நாங்கள் இன்னும் 31 வருஷமாக இதில் எல்லாத்துலேயும் கரகண்டு விழுந்து எழுந்து எல்லா வகையான என்ன சொல்கிறது சுகதுக்கங்களை கண்டவர்கின்ற வகையில் கொஞ்சம் இந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. என்றாலும் இந்த பாடத்தில் முடிவு இப்போ 1 மணிக்கு நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னால் சில கேள்விகள் இருக்குது. அதனால் மாணவர்கள் கவனம். சரியா, அப்போ இந்த நான் சொன்ன அந்த விளக்க தொடர்புன்றது மிக முக்கியமான ஒன்று. அது யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் பாக்கியசாலிகள். அந்த பாக்கியசாலிகளில் நீங்களும் அடுத்த பரம்பரையை நீங்கள் அந்த பாக்கியசாலிகள் ஆக்கினால் அதுக்கு அடுத்த எல்லா பரம்பரைகளும் அவர்களால் பாக்கியசாலிகள் ஆக்கப்படுவார்கள். இப்போ எங்களுக்கு இருக்கிற மகத்தான பொறுப்பு எங்கள்கிட்ட அடுத்த ஜெனரேஷனை அதுக்கு கொண்டு வரதல்ல. அப்படி கொண்டு வரதால் இதுக்கு பிறகு எப்படி தாலீம் குர்ஆன் என்று உண்டு அப்படியே மரபாக கொண்டு வந்தோமே திலாவத்துக்கு மட்டும், அந்த மரபு மாறி குர்ஆனை புரிந்து கொள்கிறதுக்கு அரபு மொழியை சிறப்பாக கற்று குர்ஆனுடைய விளக்கத்தையும் கற்று நேரடியாக குர்ஆனை புரிந்து கொள்கின்ற தரத்துக்கு நாங்கள் எங்கள்கிட்ட அடுத்த பரம்பரையை உருவாக்கினால் இதன் பிறகு அதுதான் பரம்பரையான விஷயமாக மாறும். அதை ஆரம்பித்து வைக்கிறது தான் சிரமம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி
மദ്രஸா அல்லது ஷரியா கலைக்கூடங்களில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த விஷயத்தை சமூகமயப்படுத்துவதற்கு ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் 2ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் டாக்டர் ரைஸ் அவங்களோட ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, அப்ரார் ஃபவுண்டேஷன் உண்டு. அதில் எனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறாங்க. அந்த பொறுப்பையும் வச்சு நாங்கள் திட்டமிட்டு இந்த தொடர்புகளை மையப்படுத்தி பிள்ளைகளுக்கு இந்த எல்லா தொடர்பையும் ஏற்படுத்துவோம் என்ற இலக்காக கொண்டு இன்னும் பல விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு மாலை நேர கல்லூரியை ஆரம்பிக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு மட்டுமல்ல, முழு சமூகத்துக்கும் செல்லத்தக்க வகையில் அதை பரவலாக்குறது தான் நோக்கம். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பித்து வைக்கிறோம். அதில் இதெல்லாம் உள்ளடக்கப்படும். அங்கே ஒரு மாணவன் ஒரு வாரத்துக்கு 4 நாள் 3 மணித்தியாலங்கள் ஒவ்வொரு நாளும் வருவாங்க. அவர்களுக்கு இந்த எல்லா விஷயங்களும் படிப்படியாக 10 வயதிலிருந்து ஆரம்பிக்கும். 6ஆம் ஆண்டு தரம் 6 கிரேட் 6லிருந்து கிரேட் 10ல் அது முடியும். 5 வருட கோர்ஸ். அதிலிருந்து வெளியேறும் பொழுது அல்லாஹ் தஆலா அருளின் காரணமாக நிச்சயமாக அவர்கள் ஒரு பலதரப்பட்ட விடயங்களை உள்ளடக்கின மார்க்கத்துக்கு முதன்மை இடம் கொடுக்கின்ற குர்ஆனினால் வழிநடாத்தப்படுகின்ற குர்ஆனை நேரடியாக சுவைத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்கு ஏற்பத்தான் அந்த பாடத்திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் கடந்த டிசம்பரில் நவம்பர்களில் வந்த நேரத்தில் இந்த விஷயங்களை நான் இங்கே பல இடத்துல பேசினேன். நம் நாட்டில் பல பகுதிகளுக்கு நான் 1 மாத காலம் போனேன். அப்போ அது வெறுமனே ஒரு கருத்தாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டான். எனவே அதை இப்போ நாங்கள் செயல் வடிவம் கொடுக்குற ஒரு நிலையில் தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன். இரட்டிப்பல்ல பல மடங்கு மகிழ்ச்சியோடு அல் குர்ஆனுடைய ஒரு மாணவன் என்ற வகையில், அதனோடு வாழ விரும்புகின்றவன் என்ற வகையில் அதை எங்களுக்கு கற்றுத்தந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் கண்ணியத்தை கொடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பிரார்த்தித்து இந்த பணியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். அது சிறப்பாக அமைவதற்கு. ஏனென்றால் அதுதான் மிகப்பெரிய சமூக மாற்றம். அதுதான் சமூக மாற்றத்துக்கான அடித்தளம். அந்த அடித்தளத்தை நாங்கள் மறந்ததன் காரணமாக நாங்கள் நேற்று சொன்னோம் அந்த கான்ஃபரன்ஸில், தஸ்கியத்துன் நுஃபூஸ் என்ற விஷயத்தை ஒரு தற்செயல் நிகழ்வாக விட்டதன் காரணமாக தான் இந்த எல்லா பின்விளைவுகளும் வந்தது. பின்விளைவுகள் என்று சொல்கிறது தீமைகளை செய்கிறதல்ல. அப்படி தான் எல்லோரும் பார்க்குறது. ஒரு நல்ல புள்ளண்டா கருத்து அவர் கெட்ட வேலை செய்யப்படாது என்று. ஒரு நல்ல புள்ளண்டா அவர் கெட்ட வேலை செய்யப்படாது, அது நல்ல புள்ள. கல்யாண பேச்சுவார்த்தையில் அப்படி தானே கேட்குறது. பீடி சிகரெட், ஏதாவது குடிப்பழக்கங்கள், ட்ரக்ஸ், அது இல்லாட்டி ஓகே நல்லவன் என்று. நல்லவன் சொல்கிறது யார் தெரியுமா? முதலாவது குர்ஆன் சொல்கிறது தஅமுரூன பில் மாரூஃப் என்று தன்ஹவுன அனில் முன்கர். முதலாவதாக ஆக்கம் செய்வதற்கு யாரெல்லாம் தங்களுடைய ஆற்றலையும் சக்தியையும் முழுமையாக பயன்படுத்தி ஆக்கப்பாதையில் பயணிக்கிறாரோ அவன் தான் முதலாவது நல்லவன். அதான் மாரூஃப்ன்றது அதுதான். குர்ஆன் அப்படி தானே சொல்கிறது. தஅமுரூன பில் மாரூஃப். அவர்கள் முதலாவது இந்த ஆக்கங்களை, நன்மைகளை, நல்லவைகளை, பயனுள்ளவைகளை அவர்கள் நிலைப்படுத்துவார்கள். அதுக்கு பிறகு தான் தன்ஹவுன அனில் முன்கர். அதுக்கு பிறகு தான் தீமைகளை தடுக்கிறது. இங்கே எங்களுக்கு நல்ல மனிதன் என்ற உடனே தீமை செய்யாதவன் நல்ல மனிதன் தான். ஆனால் நன்மை செய்வதற்கென்றிருக்கின்ற அத்தனையும் மிகச்சரியாக பயன்படுத்துபவன் தான் மிக நல்ல மனிதன். அவன் நாங்கள் பார்க்குற அப்படியான ஒரு பிள்ளைய வெறுமனே தவறுகள் செய்கிறதுலேருந்து ஒதுக்குறதல்ல. அதுக்கு இந்த தஸ்கியத்துன் நுஃபூஸ் என்று சொல்கிறது வெறுமனே தீமைகளிலிருந்து விலகிறதல்ல. அது ஒரு கட்டம். நன்மை செய்கிறதுக்கு அவனோட முழு ஆற்றலும் உச்சகட்டமாக வெளிப்படும். அதுதான் தஸ்கியத்துன் நுஃபூஸோட முதல் விளைவு. அதுதான் கது அஃப்லஹ மன் ஜக்காஹா. அஃப்லஹ வெற்றி பெற்றார். எதில் வெற்றி பெற்றார் என்ற கேள்வியை பார்க்குறதுக்கு ரசூலுடைய சீராக போகணும். அவரும் அவருடைய தோழர்களும் எதிரெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று. நாங்கள் சும்மா எங்களுக்குள்ள ஒரு வரையறையை போட்டுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் வெற்றி பெற்றேன்னு சொன்னோன்னே இவர் குடி இல்லை, சூது இல்லை, அது இல்லை, இது இல்லாத மனிதன் ஒன்று வெற்றி. அப்படியா இல்லை. நாங்கள் போகணும் அங்குக்கு. எல்லாத்துக்கும் சுன்னாக்கு தான் போகணும். எல்லாத்துக்கும் மதீனாக்கு தான் போகணும். மதீனாட வெற்றியைத்தான் எதிர்பார்க்கிறது சமூக வெற்றியாக. மதீனாவில் உருவாக்குற அந்த தனி மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் ஒவ்வொருவருடைய வெற்றியும் இருக்கா இல்லையா? எந்த நபித்தோழரையும் பாருங்கள், உலகத்தில் சாதிக்காத எந்த ஒரு நபித்தோழரையும் வரலாற்றில் நீங்கள் காண மாட்டீங்க. ஏதாவது ஒரு துறையில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருப்பார்கள் அல்லது பல்துறை ஆளுமையாளர்களாக இருப்பாங்க. உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உச்சகட்ட ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு வியாபாரி, ஆட்சியாளன், அல்லாஹ்வை மிக நெருங்கிய ஒரு நேசர், எல்லாம் இருந்த அவருடைய வாழ்க்கையில். ஏன்னா அப்படியான தஸ்கியத்துன் நுஃபூஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம். துறவியாக்கி, ஓரமாக்கி, ஒடுங்கி, அந்தந்த என்ன சொல்கிறது, சிலாக்கள் இருப்பாங்களே, முறையில் காலத்தில் ஒரு மனிதர் பாதையில் மிச்சம் பணிவாக குனிந்து போய்கொண்டிருக்குள்ளே கேட்டிருக்கிற இவருக்கு என்ன நடந்தது இல்லை, அவர் கொஞ்சம் பள்ளிகளோட நெருக்கமாக தொடர்புள்ள ஒரு பக்தியான ஆளண்டு. அப்படியா? அவர்கிட்ட கசை எடுத்து ஒரு அடி, நீ செத்துப்போ, மார்க்கத்தை கொள்ளாதே என்று. சும்மா இந்த குனிஞ்சு கொண்டு போகிறது,
அப்படி ஒதுங்கி இருக்கிறது, யாரோடையும் பேசுகிறது இல்லை, எதுலேயும் ஈடுபடுறது இல்லை, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் யோசிக்கிறது இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த மார்க்கம் என்றது தஸ்கியத்து நுபூஸ்ன்றது முதலாவது உலகத்தில் உச்சிக்கு மனிதனை கொண்டு போகும். அந்த உச்சிக்கு கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு போகிறது, தீமைகள் செய்யாமையே போகிறது, நரகத்துக்கு போகிற வழிகள் எல்லாத்தையும் மூடிக்கொண்டே போகிறது. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது அந்த தஸ்கியத்து நுபூஸ். அப்படியான ஒரு தஸ்கியத்து நுபூஸ், அப்படியானவர்களாக தான் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழர்கள் உருவாக்கினார்கள். எனக்கு சரியான ஆச்சரியம், இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பற்றி நான் சொல்லாத இடம் இல்லை. என்று அதை வாசிக்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு செல்வத்தை சேர்த்தார் என்று. கொஞ்சம் டைம் எடுத்தது பரவாயில்லை தானே, நான் கொஞ்சம் விஷயங்கள் அப்படி பரவாயில்ல சொல்லிட்டு போகிறேன், இதை முடிப்பேன் சரியா. எனக்கு முபாரக்க பிரதரை பார்க்கக்குள்ளே கொஞ்சம் விளங்குது, இவர் இன்னும் கவுப்புக்கு வரவே இல்லை, முடிப்பாரோ இவர் செய்வாரோன்னு. நான் ஒரு நல்ல டீச்சர்ன்ட்டு பேர் எடுத்தவன், எப்படி சிலபஸை முடிப்பேன் சரியா. நான் இதை நினைக்கிறேன், நீண்ட நேரம் இருக்கிறதால இது எல்லாத்தையும் கூட்டாக சொல்லிட்டு போகிறேன். அடுத்த முறை அல்லாஹ் ஆகலாம் எனக்கு குகைக்கு போகிறது அப்படி லேசி இல்லை. அடுத்தது குகைக்கு போகிறது மிச்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி தெரியுமா, வெளியில் அதுக்குரிய பூரண பாதுகாப்போடு போகிறது, ஒட்சிசனெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகணும், ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போகணும், என்ன உள்ளுக்கு இருக்கோ தெரியாது. இன்ஷா அல்லா அதுக்கு நாங்கள் அவ்வளோ நேரம் எடுக்காது எங்களுக்கு. ஏன்னா அது நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் நான் விளக்குவேன். நேரம் எடுக்காதுண்டா அதை வச்சு நான் கருப்பொருளை மட்டும் சொல்லிட்டு போவேன். ஆனால் அதுக்கும் எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் போகும். நான் இந்த விஷயங்கள் சொல்லணுமென்னா இந்த விஷயம் நான் நினைக்கிறேன் இது முக்கியமானது என்று. ஏன்னா நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரமையில் வாழ்கிறோம்னு சொன்னேன். ஸோ நாங்கள் இந்த தஸ்கீத், அதாவது இந்த தொடர்புகள், நான் சொல்கிற இந்த தொடர்பு எல்லாத்துலேயும் வர ஒரு மனிதனை நாங்கள் கற்பனை பண்ணப்படாது, உலகத்திலிருந்து ஒதுங்கின ஒரு துறவு மனிதன் என்று நாங்கள் கற்பனை பண்ணணும். உலகத்தை வெற்றி கொள்கின்ற மனிதன். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபோட வரலாற்றை படித்து பாருங்கள். அவர் ஒரு அஸ்ரத்துல் முபஸ்ஸர், அதை பற்றி கருத்து வேறுபாடு இருக்குது. என்றாலும் ஒரு சொர்க்கத்துக்குரிய மனிதனாக அவரை நாங்கள் எடுத்தால், எனக்கு அல்லது இங்கே இருக்கிற யாருக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது ஒரு காலத்தில் இந்த 1960ஆம் ஆண்டு மன்சூர் என்ற ஒரு மனிதன் பிறப்பான், அவன் சொர்க்கத்துக்குரியவனாக இருப்பான் என்று சொல்லி இருந்தால் நான் அவ்வளவுதான். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படியே ஒதுங்கி நான் ஒரு பூரண ஒரு சோபையில் இந்த மனிதனாக அப்படியே இருப்பேன், சொர்க்கத்தை எதிர்பார்த்து கொண்டு. அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக சொன்னது, ஹாதா ரஜுலும் மினல் ஜன்னா, சொர்க்கத்துக்குரிய மனிதன் என்று. ஆனால் அவர் மக்காவிலிருந்து அவர் சேர்த்து அத்தனை விட்டுட்டு தான் மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு வந்த உடனே என்ன எங்கட பார்வையில் இந்த உல தூய்மை, இஹ்லாஸ், இஸ்லாம் என்று பார்த்தா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எங்கே இருந்திருக்கணும் தெரியுமா? அவர் சொர்க்கத்துக்குரியவர் தானே, மஸ்ஜித் நபவியிலே இருந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியில் இருக்கல, அதை கெட்டினார், தொழுகைக்கு அடைத்தார், மக்களை வழிப்படுத்தினார். ஆனால் அவர் முதல் வாரத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முதல் வாரத்தை பாருங்கள், மதீனாவை இன்றைய ஒரு சிங்கப்பூர் போல ஆக்குவதற்குரிய அடித்தளங்களை இடுவதற்கு அவர் மும்முரமாக இருந்தார். முதல் வாரத்தில் 10 வருடத்துக்குள்ளே இன்றைக்கு சிங்கப்பூர் பற்றி பேசுகிறோமே, பொருளாதார அபிவிருத்தி, மற்ற சுகாதாரம், சூழல், அதெல்லாம் அதை விட பல மடங்கு மதீனாவில் இருந்தது. இன்றைக்கும் அதில் தாக்கம் இருக்குது மதீனாவில். அப்படித்தான் அது உலகத்தை வெற்றி கொள்வது தான் மறுமையை வெற்றி கொள்றதுக்கான அடித்தளம் என்று இந்த மார்க்கம் கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே தனி மனித உருவாக்கத்தில் நாங்கள் பார்க்கணும், அந்த மனிதன் உலகத்தில் உச்சிக்கு போகும். உச்சிக்கு போகின்ற பொழுதெல்லாம் அவன் முழுமையான தெளிவான சிந்தனையோடும் இறை தொடர்போடு போகணும், நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்போ அவர் முதலாவது அவரை அழைச்சி அவருக்கு சொல்கிறாங்க, பகிர்ந்தார்களே, ஆரம்பத்தில் முதலாவது அவரோட வந்தாக்களோட தேவைகளை நிறைவேற்றத்தில் மும்முரமாக இருந்தார். தொழில் இல்லாதவருக்கு தொழில், வீடு இல்லாதவருக்கு வீடு, மனைவி இல்லாதவருக்கு மனைவி எல்லாம் அப்படி தான். அதுதான் இஸ்லாம்ன்றது. சும்மா போதனை செஞ்சுட்டு நீ வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போ, நீ வாழ்ந்தாலும் சரி, திண்டாலும் சரி, குடித்தாலும் சரி, இருந்தாலும் சரி, முன்னேறினாலும் சரி, சம்பாதிச்சாலும் சரி, படித்தாலும் சரி, மக்கா இருந்தாலும் சரி, அப்படி இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு இஸ்லாத்தின் பயன்பாடுகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மார்க்கம், மனிதர்களை வாழ வைக்கின்ற மார்க்கம். அதனால அந்த பிரார்த்தனை வந்தது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். இங்கேயும் ஹசனா, அங்கேயும் ஹசனா. அங்கே சொர்க்கம் ஹசனா, இங்கே சொர்க்கத்தை போன்ற உலகத்தை உருவாக்குவது ஹசனா. அதுதான் மார்க்கம். அப்போ அவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து அவர்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சஹாபி ஒரு அன்சார் தோழரை சேர்த்து விட்டாங்க. அவர் கேட்டார், நான் என்னுடைய 2 மனைவியில் ஒரு ஆளை தலாக் பண்ணி உங்களுக்கு தரேன், நீங்கள் விரும்பினதை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு சந்தையை காட்டுங்கள்.
சந்தையை காட்டுங்கள். ஈமானிய மனிதனுடைய அடையாளம். தஸ்கியத்துன் நுஃபூஸ் உச்சத்தில் இருக்கின்ற மனிதனுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் பயிற்சி பெற்ற மிகச்சரியாக இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்ட உலகத்தையும் மறுமையும் சரியாக சமப்படுத்திய ஒரு மனிதருடைய முதலாவது வேண்டுகோள் என்ன தெரியுமா? சந்தையை காட்டுங்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் விடவுமா நாங்கள் பக்தியான ஆட்கள்? அப்போ போனாச்சு. அங்கே போன உடனே அவர்கிட்ட அந்த வியாபார சாணக்கியம் வேலை செஞ்சுது. என்ன தெரியுமா? எல்லாரும் எல்லா பொருளும் விற்று கொண்டிருக்கு. அவர் என்ன தெரியுமா தேடினார்? சந்தையில் தேவையான விற்காத சாமான் என்னன்னு சொல்லி. அதான் நுணுக்கம். அப்போ அந்த நெய் கட்டிகள் வெண்ணெய் கட்டிகள்னு சொல்கிற அது எங்கேயும் இருக்கல. அடுத்த நாள் அதை கொண்டு வந்து போட்டார். ஓஹோண்டு வியாபாரம். அப்படியே வந்தார். குதிரைகளுக்குரிய உபகரணம் என்ன சொல்கிறதுக்கு, குதிரைகள் அந்த கவசம் அதெல்லாம் இருக்குமே, அது இல்லை, அதை அறிமுகப்படுத்தினார். அப்படியே வளர்ந்தது. குதிரையை அறிமுகப்படுத்தினார். அவருடைய வியாபாரம் அப்படி 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 வந்து அவர் வஃபாத்தானதன் பின்பு அவருடைய மகன்கிட்ட கேட்குறது, உங்களுடைய தந்தை விட்டு சென்ற சொத்தின் பெருமதி என்னன்னு சொல்லி. அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா? வாரிசு சொத்துரிமையை பிரிப்பதற்கு அவர் சேர்த்து வைத்திருந்த தங்கம் வெள்ளி நாணயங்கள் அதை இது எல்லாத்தையும் அந்த பானைகளில் சேர்த்து வச்சுருந்தார். எங்கட சேஃப் மாதிரி தானே. அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் வெளியூர்லேருந்து கொள்ளர்களை கொண்டு வந்து அதை வெட்ட வேண்டி வந்ததுன்ட்டு. தோடங்கள் எங்களுக்கு கணக்கில்லை. ஒரு மனைவி 4 மனைவி மாதிரி இருந்தாங்க. ஒரு மனைவிக்கு 1500 ஒட்டகங்கள். 1500 8 ஒன்று தானே மனைவி போகுது. அப்போ மனைவிமாருக்கு 6000 ஒட்டகங்கள். 6000 ஒட்டகம்ண்டா பெருக்கி பாருங்கள் 48,000 ஒட்டகங்கள். நான் சொல்கிற தகவல் கொஞ்சம் அங்கங்கள் இருக்கும். கிடைச்ச தகவலை சொல்கிறேன். எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் என்னையே பிடிச்சிக்கொள்ள வேணும். 48,000 ஒட்டகம் இவர் எப்படி பார்த்தார், எப்படி கால்குலேட் பண்ணார்? ஒரு அண்ணனவாக சொல்கிறது. இதை கொஞ்சம் வெளியில் விடக்குள்ளே கட் பண்ணி விட்டாலும் சரி. நான் என்னத்துக்கு வம்புக்க மாட்டேன். அப்படி மாட்டி சூடு கண்ட பூனை நாங்கள் அடுப்பங்கிற நாடாது. சரியா? கடைசியாக இப்போ இந்த கால்குலேஷன் சரியோ தெரியாது எனக்கு. இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய சொத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த முறை அறிவித்த முதல் 10 பணக்காரர்களில் யார் அவருடைய பேர் மறந்துட்டேன். அவருடைய மொத்த இது வந்து $223 பில்லியன் அமெரிக்கன் டாலர். சரியா? இப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய அந்த மொத்த சொத்தையும் இப்போ இருக்கிற டாலருக்கு மாற்றி பார்த்தால் 575 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வருது. இன்றைக்கு மட்டும் அவர் இருந்திருந்தால் அவர் தான் 10 முதலாவதாக இருப்பார். அவருக்கு அடுத்த 2வது அவரை விட 1 மடங்கு பின்னுக்கு இருப்பார். அப்படின்னா அவர் 575 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ண்டா எலன் மாஸ்கல்ல இன்னொரு ஆள் யார் மறந்துட்டேன். அவர் வந்து 223 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அந்த மனுஷனை மட்டும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் எங்கட நாட்டுக்கு இலங்கையோட மொத்த கடன் அப்படியே அடைச்சிடலாம். ஏன்னா இலங்கையோட மொத்த கடன் அதை விட குறவு. எங்களோட மொத்த கடன் வந்து 15 லட்சம் கோடி இலங்கை ருபி அமெரிக்கன் டாலரை பார்க்கணும். அப்படி பார்த்தா இந்த முதல் பணக்காரன் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்களே அவர்கிட்ட இந்த மொத்த சொத்தை விட குறவு. அவரை கடத்திக்கொண்டு வந்து இலங்கையில் வச்சுக்கிட்டால் இலங்கையோட மொத்த கடனை அடைச்சிடலாம். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பண்ணுறது யார்? தஸ்கியத்துன் நுஃபூஸில் உச்சத்துக்கு போனவர்கள், சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டவர்கள். அப்போ இந்த எல்லா தொடர்புகள் இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது, நான் சொல்லணும், இந்த குர்ஆனிய தொடர்பு எல்லாத்துலேருந்து எதிர்பார்க்கிறது ஒரு முடங்கிய மனிதனை அல்ல, சோபை இழந்த மனிதனை அல்ல, உயிரிழந்த மனிதனை அல்ல, துடிப்பும் ஆற்றலும் சக்தியையும் வெளிப்படுத்துகின்ற, உலகத்தை வெற்றி கொள்கின்ற, உலகத்தையும் மறுமையையும் சரியாக சமப்படுத்தி கொண்ட ஆச்சரியமான ஒரு மனிதனை பார்க்கிறோம். அது விஞ்ஞானத்துறையா, கல்வித்துறையா, தொழில்துறையா, இன்னும் இருக்கின்ற மனித வாழ்க்கையோடு தொடர்பான எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சாதிக்கின்ற சாதனையாளர்களைத்தான் இந்த குர்ஆனிய தொடர்பு ஏற்படுத்த வேண்டுமே அல்லாமல் சோபை இழந்தவர்களை அல்ல. அப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்றால் குர்ஆன தொடர்பு கூடி ஒதுங்கி துறவியாகிறதுக்கான அழைப்பல்ல இது. ஏன்னா அப்படி ஒரு அழைப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவும் இல்லை, அவர் அப்படி இருக்கவும் இல்லை, அவருடைய தோழர்கள் அப்படி வழிப்படுத்தவும் இல்லை. நான் நேற்று சொன்ன உமரை பற்றி அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கான்ஃபரன்ஸுக்கு வந்தாக்கள் ஆச்சரியமான ஒரு ஆளுமையாக மாறினார். தஸ்கியத்துன் நுஃபூஸ் தான். எனவே நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளை வந்து உச்சிக்கு கொண்டு போகிறதா இருந்தால் முதலாவது அந்த உள்ளத்தை செய்யணும். அந்த உள்ளத்தை செய்கிறதுக்கு இந்த தொடர்பு வேணும். அதில் முதலாவது செல்வாக்கு செலுத்துகிற ஒரு தொடர்பு தான் புரிந்து கொள்கின்ற தொடர்பு. குர்ஆன ஃபஹம், தஃசீரை நான் சொல்லலை, விளக்கத்தை சொல்லலை, புரிந்து கொள்கின்ற தொடர்பை சொன்னேன். அப்போ அது எத்தனாவது தொடர்பு? நான் சொன்ன ஒழுங்குல 4வதா 5வதா?
பாருங்கள், இதுக்குள்ளே கருத்து வேறுபாடு. சில விஷயங்கள் உறுதியாக இருக்கணும். சில மாணவர்கள் எப்படின்னு கேட்டால் சரியாக சொல்லுவாங்க, கொஞ்சம் முகத்தை உருக்கி பார்த்தா இல்லைன்ட்டு வாங்க டக்குன்னு. இல்லை, விடையில் உறுதி இல்லை. எக்ஸாம் எழுத போக்கலாம் அப்படித்தான் எழுதிட்டு யோசிக்கிறது சரியோ வந்துட்டு சில நேரம் அவனுக்கு சந்தேகம் வந்து பிழையானத்தை திருப்பி எழுதிட்டு வருவான், அது பிழையாக இருக்குன்னு சரியானது வச்சு. அதனால் இந்த கொஞ்சம் ஒரு கருத்தில் இருக்கிற உறுதியாக இருங்க. இவ்வளோ கேட்டேன் தெரியுமா, எனக்கு சந்தேகம் எத்தனாவதுண்டு, சரியாக இதான் கேட்டு ரைட் ஓகே. அப்போ அது 5வது தொடர்பு, அது ஒரு விரிந்த தொடர்பு. அந்த தொடர்பை பற்றி நான் நிறைய பேசணும். அந்த தொடர்பு மட்டுமே ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய அடித்தளத்தை நாங்கள் இடுறோம். அந்த அடித்தளம் வளர்ச்சி பெற்று சமூகமயப்பட்டு அடுத்த எங்களோட பரம்பரை அல்குர்ஆனோடு இந்த எல்லா தொடர்புகளையும் மிக சிறப்பாக பேணி இந்த அல்குர்ஆனில் இந்த முழு பயன்பாட்டையும் பெறுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்றதுக்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அதில் உங்களுக்கு தெரியும் டாக்டர் ரைஸ், அவர் இல்லாதனால அவரை பற்றி சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா, இப்படியான ஒரு முயற்சிகள் இடம்பெறுகிறது. நீங்கள் கட்டாயம் அதில் பயன்பெறுங்க, அதுக்காக பிரார்த்திங்க. அவர்கள் ஒரு வைத்தியராக இருந்தாலும் ஒரு மருத்துவராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த அந்த மருத்துவ அறிவை மருத்துவத்தோடு மட்டுப்படுத்தி கொள்ளலை. அவருக்கு கிடைத்த அந்த சரியான வழிகாட்டல் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டி நாங்கள் கடந்த 24ஆம் தேதி திறந்தோம் தப்சீர் தியேட்டர் என்று சொல்லி. ஒரு ஆச்சரியமான முயற்சி உண்டது. குர்ஆனில் வருகின்ற படைப்பிடங்களை பற்றி வருகின்ற வசனங்களை மையப்படுத்தி அதை ஒரு ஃபிலிமாக தயாரித்து அந்த தியேட்டரில் நவீன தியேட்டர் அது. கிட்டத்தட்ட அந்த தியேட்டரில் 50 பேருக்கு தான் இருந்து பார்க்கலாம். அதில் கருவிகளுக்கும் அந்த தியேட்டரை அமைக்கிறதுக்கு மட்டும் ஸ்ரீலங்காட சல்லியில் 50 லட்சம் செலவு போயிடுச்சு. கடைசி 24ஆம் தேதி அதை ஓப்பன் பண்ணினோம். அது எங்களோட அப்ரார் ஃபவுண்டேஷனுக்கு கீழே வர ஒரு ப்ரொஜெக்ட் உண்டு. அதை நாங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போகிறதுக்கு இருக்கிறோம். அதிலிருந்து பார்த்தா முதலாவது நாங்கள் காட்டின ஃபிலிம் வந்து பறவைகள். 4 வசனம் தான் இருக்குது குர்ஆனில் பறவைகளை பற்றி. அந்த பறவைகளை பற்றி ஒரு முழு டாக்குமெண்ட்ரி அவராகவே தயாரித்து ஒரு ஃபிலிமாக எடுத்து அந்த ஃபிலிமை 1.5 மணி நேரம் காட்டுறோம். பின்னால் நாங்கள் அந்த பார்வை, அதாவது அதை பார்க்கின்ற பொழுது எதற்காக பார்க்குறோம் என்ற விஷயத்தையும் சேர்த்து அவருடைய வாய்ஸில் வருகுது. அதுக்கு பிறகு அதில் வர அந்த ஒவ்வொரு விஷயத்துக்காக தானே குர்ஆன் சொல்லுது, படைப்பினங்களை பார்க்க சொல்லி சும்மா பார்க்க சொல்கிறது இல்லை, பல காரணங்களுக்கு சொல்லுது. அந்த காரணங்களை இணைச்சி அதை அப்படியே பார்த்து முடிக்கக்குள்ளே குர்ஆனை பற்றி வருகின்ற அந்த விளக்கமும் கண்ணியமும் சரியான தாக்கம். இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதில் இருந்து பார்க்குறதுக்கு இப்போ முன்னுக்கு நிறைய புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா 50 பேர் தான் இருந்து பார்க்கலாம். அதனால் இப்போ முன்பதிவுகள் நிறைய நடந்து முடிஞ்சாச்சு. ஒரு ஆள்கிட்ட 200 ரூபா அறவிடுறோம். அதெல்லாம் ஒரு பெரிய காசாகவும் இல்லை. ஆட்கள் ஆர்வத்தோடு வராங்க, மக்கள் ஆசையோடு இருக்கிறார்கள், ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் சரியான வழிகாட்டல் கிடைக்காதன் காரணமாக இந்த தொடர்பு பலவீனமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவருக்கு அருள் பாலிக்கணும். ஏன்னா அவராக முயற்சி எடுத்து அவராக அதுக்குரிய பணத்தை சேர்த்து அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருந்து அவருடைய துறை அல்லாவிட்டாலும் அவர் அதை படித்து பார்த்து ஏராளமான புத்தகங்களை வாசித்து அதிலிருந்து எல்லா வீடியோக்களையும் கலெக்ட் பண்ணி அது ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிமாக தயாரிச்சிருக்கிறாரு. அதை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது பெரிய ஸ்க்ரீனில் ஆச்சரியமாக இருக்குது. மாவனல்லையில் தான் தப்சீர் தியேட்டர் வச்சுருக்கிறோம். மனாதிருல் குர்ஆன் என்ற பேர் வச்சுருக்கிறாங்க. அது ஒரு ஸ்டெப், எங்களோட குர்ஆனோட மக்களை நெருக்கப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. மாஷா அல்லாஹ் அது இங்கேயும் வரணும் இன்ஷா அல்லாஹ். தவா சென்டர் அதை பற்றி யோசிக்கலாம். தப்சீர் தியேட்டர் உண்டு, பக்கத்தில் தான் இருக்கிறார் மில்டன் கீன்ஸில் டாக்டர் ரைஸ். அவரோட ஆலோசித்தா அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்கள் படைப்பினங்களை பற்றி பல 100 உண்மைகளை கொண்டு வருகிறது. அது இன்றைக்கு நவீன ஆய்வில் நவீன விஞ்ஞானத்தில் துறை சார்ந்த நிபுணர்கள் அது பற்றி ஆழம் கண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடி பார்த்து எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஆடியோ வீடியோ 2லேயும் அதை அப்படியே கொண்டு வந்து குர்ஆனோடு இணைத்து எதற்காக அதை பார்க்க சொல்கிறதோ அந்த பார்வையை அந்த நோக்கத்துக்கு பார்க்க வைக்கிறது. அதுவும் நவீன வழிமுறையில் பார்க்க வைக்கிறன்றது தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதால் அந்த ஏற்பாடு நடந்திருக்கிறது. எனவே அதை நீங்களும் ப்ரமோட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் சம்மந்தப்பட்டவர்கள் அவரோட கதைச்சி யோசிக்கலும், அதுவும் பெரிய ஒரு பணியாக நான் கருதுகிறேன். அப்போ அந்த 5வது தொடர்பு புரிந்து கொள்கின்ற தொடர்பு. 6வது தொடர்பு இல்லை 5வதில் நான் மாறிட்டேன் போல், நீங்கள் மாற்றி எடுத்துட்டீங்க போல். 4வது தொடர்பு. 5வது தொடர்பு வாழ்க்கையில் அல் குர்ஆன் அமுல்படுத்துகிற தொடர்பு. அசிலா தத்பீகுல் குர்ஆன் அல்லது தன்ஃபீசுல் குர்ஆன். இந்த குர்ஆனுடைய வசனங்களை வாழ்க்கையில் அமுல்படுத்துகிறது. இப்போ இதில் நான் விளக்கமாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், குர்ஆனில் நிறைய கட்டளை. உதாரணமாக அகிமுஸ்ஸலா என்ன தொழுகையை நிலைநாட்டுங்கள். அப்போ நாங்கள் 5 நேரம் ஒழுங்காக நேர்த்தியாக உயிரோட்டமாக தொழுகிறது. அப்படி தொழுதா அந்த வசனத்தை நாங்கள் அமுலாக்கினது கருத்து.
ஹராம் ஹலால் பற்றி விளக்கங்கள் இருக்குது. இன்னும் எத்தனையோ வகையான குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட வாரிசு சொத்தோடு சம்பந்தப்பட்ட சமூக நீதிகளோடு சம்பந்தப்பட்ட தனிமனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கடமைகளோடு பொறுப்புகளோடு இபாதத்திலோடு வணக்கங்களோடு இவைகளோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் அமுல்படுத்துகிறது. உதாரணமாக இங்கே இருக்கிற எங்கள் சகோதரிகள் அணிந்திருக்கிற ஆடை, அது அந்த அல் குர்ஆனுடைய கட்டளையின் அடிப்படையில் அணியப்பட்டது. இப்போ நாங்கள் அணிந்திருக்கிற ஆடை அது அப்படியானது. நான் இப்பொழுது என்னுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய பாதையில் பயன்படுத்தணும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தி அன்னஹும் சுபுலனா, எங்களுடைய பாதையில் யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வழிகளை காட்டுவோம் என்றிருக்கு. இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறதும் எனக்கு அல்லாஹ் தாலா தந்திருக்கிற அந்த அறிவை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் தாலா எனக்கு வழிகளை திறந்து விடுவான். அந்த வசனத்தை நான் இங்கே அமுல்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்படி ஏராளமான விஷயங்களை நாங்கள் அமுல்படுத்துகிறோம். அப்போ அப்படி அமுலாக்க தொடர்பு எங்களோட இருக்கணும். குர்ஆனுடைய வசனங்களை தேடி தேடி பார்த்து என்னோடு பேசுகின்ற வசனங்கள், இந்த வசனத்தை நான் அமுல்படுத்துகிறேனா, பாதையில் செல்கின்ற பொழுது நீங்கள் பணிவாக செல்லுங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், தீமைகளை சொல்லி சொல்லி இதை நீங்கள் நெருங்காதீர்கள், இதில் ஈடுபடாதீர்கள், இந்த கடமைகளை செய்யுங்கள், பெற்றோர்களுடைய உரிமைகளை எப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஓதும் பொழுது படிக்கும் பொழுது இது என்னுடைய வாழ்க்கையில் அமுலாக்கப்படுகிறதா என்பதை பார்த்து கொள்கிறதான் அந்த அமுலாக்க தொடர்பு என்று சொல்கிறோம். இது இந்த தொடர்பு எங்களுக்கு இருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது. அதுதான் குர்ஆன் சொல்கிற சில விஷயங்களை சிந்திக்க சொல்லி, அந்த சிந்திக்க சொல்கிறத எப்படி அமுலாக்குறது? தொலை சொன்னால் தொலையிலும், அது நேரடியாக எங்கள் எக்ஷனில் வருது. ஆனால் சிந்திக்க சொல்லி வார வசனங்களை எப்படி அமுல்படுத்துறது? ஃபல் யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கட்டும். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கட்டும். இந்த வசனத்தை எப்படி அமுல்படுத்துறது? இதுக்கு எக்ஷன் இல்லை. இது எங்கேயும் நாங்கள் எக்ஷனில் காட்டிடாதே. இந்த வசனங்கள் அமுல்படுத்துறதுல தொழுகை நிலைநாட்டுங்கன்னு குர்ஆன் சொல்லக்குள்ளே அதை நிலைநாட்டணும் கட்டாயம். நிலைநாட்டாட்டி அதுக்குரிய குற்றங்கள் தண்டனைகள் இன்மையிலையும் மறுமையிலையும் இருக்குது. இப்போ ஃபல்யன்துருல் இன்சானு மிம்ம குலிக் என்று மனிதன் அவன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதை பார்க்கட்டும். ரெண்டு மோடர் தானே, தொழுங்கள் என்று சொல்கிறது மோடர், அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் என்பதை பார்க்கட்டும் என்றது மோடர். இதை நாங்கள் அமுலாக்குறோம். ஏன் தெரியுமா? இது சட்டத்துக்குள்ளே கொண்டிருக்கிறோம், ஃபிக்ஹில் கொண்டிருக்கிறோம். எப்படி கொண்டிருக்கிறோம்? தொழ வேண்டும், கட்டாயமாக தொழ வேண்டும், 5 நேரம் தொழ வேண்டும். தொழாவிட்டால் சில இமாம்களோட கருத்துப்படிக்கு அவர் முஸ்லீம் அல்ல. மன் தரக்க ஸலாத்த ஃபக்கஃபர், யார் தொழவில்லையோ அவர் நிராகரித்து விட்டார். எத்தனை நேரம் என்று கேட்டது சொன்னாங்க, ஒரு நேர தொழுகையை மனமுரண்டாக காரணம் இல்லாமல் விட்டவர் குஃபர். அப்போ அது விளங்குது நல்லாண்டு. மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் பார்க்கட்டும் என்ற இந்த ஏவல், இந்த ஓர்டர், இந்த வேண்டுதலை செய்யாட்டி இதை ஃபிக்கு கொண்டு வரதில்லை. நாங்கள் பல இருக்கிறதெல்லாம் ஃபிக்கு பார்வை. இதை செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, இதை சும்மா ஒரு விருப்பத்துக்குரிய விஷயமாக விட்டுட்டோம். அல் குர்ஆனில் சிந்தனா ரீதியாக அமுலாக்க வேண்டும் என்று இருக்கின்ற பல நூறு வசனங்கள் எங்களுடைய வாழ்வின் நம்பிக்கையை, ஈமானை தீர்மானிக்கின்ற, எங்களுடைய மறுமை வாழ்வை தீர்மானிக்கின்ற, எங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகின்ற, வாழ்க்கை தத்துவங்களை சொல்லித் தருகின்ற, இன்னும் ஏராளமான எங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கென்றே இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிந்திப்பதற்கான அழைப்புள்ள வசனங்களை அமுல்படுத்துவதாக இருந்தால் கட்டாயம் அமுல்படுத்த வேண்டும். எப்படி என்றால் சிந்தித்து அமுல்படுத்துவோம். சிந்திக்க சொன்னால் சிந்திக்கத்தானே வேணும். அதை நாங்கள் விட்டுட்டோம் மேலதிகமாக. அது எங்கள்கிட்ட ஃபிக்குக்குள்ளே வாரல்ல. அது ஃபர்லா என்னட்டு நீங்கள் கேட்டால் மனிதனை பற்றி சிந்திக்க சொல்கிறதானே குர்ஆன். அப்படி சிந்திக்கிறது ஃபர்லா? அப்படி சிந்திக்காடி பாவமா? அது சுன்னாவா? அது முஸ்தஹப்பா? அப்படின்னெல்லாம் கேட்டால் அதுக்கு விட இல்லை. அது ஃபிக்குக்கு வாரதில்லை. அது வாரதுக்கு தெரியுமா? எங்களுக்கும் எங்களுடைய ரப்புக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் முதன்மையாக அமுலாக்கப்பட வேண்டிய வசனங்கள் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படும். அது ஒரு ஈமானிய பார்வை பார்க்கப்படணும், ஒரு அக்கீதா பார்க்கப்பட வேண்டும், ஒரு உணர்வுபூர்வமான பார்வை பார்க்கப்படணும். அல்லாமல் அது சட்டப்பார்வை பார்க்கப்படக்கூடாது. சட்டப்பார்வை பார்த்ததால் நாங்கள் சில வசனங்களை ஒதுக்கி வச்சுக்கணும். எப்படி தெரியுமா? இதை பார்த்தாலும் சரி, பார்க்காட்டும் சரி, இது சொல்கிறத செஞ்சாலும் சரி, செய்யாட்டும் சரி. சில வசனங்கள் எடுத்துக்கொண்டோம், கட்டாயமாக இதை பன்றியின் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, அதை நாங்கள் தலைக்கு மேல் எடுத்துக்கொண்டோம். யாரோ சொன்ன மாதிரி அது வேணாம், சரியா? அதில் மிச்சம் கவனமாக இருக்கிறது. எங்கே போனாலும் முதலாவது கேட்டுக்கொள்வது ஹலால், இஸ் இட் ஹலால், அதில் கவனமாக இருக்கிறோம்.
ஆனால் அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல். எவ்வளவு அழகான ஒரு அழைப்பு! வானம் பூமியில் இருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் இரவு பகல் மாறி மாறி வருவதையும் பற்றி சிந்திப்பதற்கான ஒரு ஈமானிய அழைப்பு. இந்த அழைப்புக்கு விடை கொடுக்கிறது என்ன, இது அமுலாக்குறது என்ன வாழ்க்கையில், அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு வரும். அதெல்லாம் நாங்கள் மேலதிக்கு விட்டுட்டோம். விரும்பினா செய்யுங்க, விரும்பாட்டி அப்படி விரும்பினா செய்யுங்க, விரும்பாட்டி விட்டுடுங்க என்ற ஒரு மனப்பதிவு வந்ததால் தான் வாழ்க்கையில் ஒரு ஓரத்துக்கு வந்துட்டோம். இந்த வசனங்களால் போஷிக்கப்பட்டிருந்தால், இந்த வசனங்களால் உயிரூட்டப்பட்டிருந்தால், இந்த வசனங்களால் வழிப்படுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்களெல்லாம் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை போல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல, ஏனைய அந்த சஹாபாக்களைப் போல இல்லாவிட்டாலும் கூட துடிப்பான ஈமானிய மனிதர்களாக இருந்து உலகத்தை வெட்டி கொண்டிருப்போம். துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? இந்த விஷயங்கள் எங்களுடைய கருத்துக்கு வரல. 600 சொச்சம் வசனங்கள் இருக்குது படைப்பினங்களை பற்றி சிந்திக்குமாறு. எதற்கு சிந்திக்குமாறு என்று சொல்லி எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த அமுலாக்கத்தை நாங்கள் வெறுமனே நேரடியான செயற்பாட்டோடு கூடிய அமுலாக்கத்துக்குள்ளே மட்டும் கொண்டுறப்படாது. அதை நாங்கள் சிந்திக்கின்ற அமுலாக்கம், உணர்கின்ற அமுலாக்கம், உணர்கின்ற அமுலாக்கம், கண்ணீர் வடிக்கின்ற அமுலாக்கம் என்று பலதரப்பட்ட அமுலாக்கங்களுக்கான அழைப்பு குர்ஆன் இருக்கிறது. அந்த அத்தனை அமுலாக்கங்களோடும் எங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அதுதான் இங்கே நாங்கள் சொல்கிறது, அந்த தொடர்பு. இப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், உங்களோட பேஸ் லைன் எங்கே இருக்குன்னு ஒவ்வொருத்தரும், உங்களோட பிள்ளைகளோட பேஸ் லைன் எங்கே இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ ஆறாவது அமுலாக்கம் தான் சிற கஷ்டப்படுத்துவானோ. ஆறாவது அமுலாக்கம்தான் இந்த ஒளியை, இந்த தூதை எங்களுடைய ஆற்றல், அறிவு, சக்தி, நேரம் இவற்றை முழுமையாக பயன்படுத்தி அடுத்த மனிதர்களுக்கு மத்தியில் எடுத்துச் செல்கின்ற எத்தி வைத்தல் தொடர்பு. அது எங்களோட எக்ஷனால், எங்களோட பண்பாடுகளால், எங்களோட உணர்வுகளால், எங்களோட தியாகத்தால், எங்களோட அர்ப்பணத்தால், நாங்கள் ஒரு முன்மாதிரியான மனிதனாக இருப்பதால், எங்களோட ஆற்றலால் எல்லாம் பயன்படுத்தி இந்த குர்ஆனை, இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அடுத்த மனிதர்களுடைய சிந்தனையையும் உள்ளத்தையும் வாழ்வையும் ஒளியூட்டுவதற்கான ஒரு கலங்கரை விளக்கமாக மாற்றி அமைக்கின்ற மகத்தான ஒரு எத்தி வைத்தல் தொடர்பில் கட்டாயம் ஒரு மூமின் சம்பந்தப்படும். அப்போ எல்லாமாக 6 தொடர்புகளை சொல்லியிருக்கிறேன்.